21ஆம் ஆண்டாக நடைபெறுகிற ஈரோடு புத்தகத் திருவிழா. ஈரோடு புத்தகத் திருவிழாவின் மாலை நேர சிந்தனை அரங்க சொற்பொழிவு நிகழ்ச்சி. இந்த அருமையான நிகழ்வுக்கு நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொடுப்பதற்காக இசைவு தெரிவித்ததோடு மிகச்சரியான நேரத்தில் வருகை புரிந்து சிறப்பான ஒத்துழைப்பை நல்கி இருக்கிற நம் அனைவரின் பெரும் பாராட்டுதலுக்குரிய வேளாளர் மகளிர் கல்லூரியின் தாளாளர் மற்றும் செயலாளர் மரியாதைக்குரிய SD சந்திரசேகர் அவர்களே, இந்த அருமையான நிகழ்வில் சிந்தனை பேரவையின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து மண்ணுயிர் நுண்ணுயிர் உன்னுயிர் என்ற முற்றிலும் வித்தியாசமான ஒரு தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற பெரும் பாராட்டுதலுக்குரிய மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர் மருத்துவர் கு. சிவராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இணைத்தானும் நல்லவை கேட்க என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக நம் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற இளையவர், இனியவர், வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான சிறந்த சொற்பொழிவாளர் மு. ராகவேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வில் வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, செய்தியாளர் பெருமக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை நேர சொற்பொழிவு நிகழ்ச்சி இந்த ஆண்டை பொறுத்தளவில் இன்றுதான் முதல் நிகழ்வு. பல சிறப்பம்சங்கள் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றன, இணைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று காலையில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கதை சொல்லுகிற நிகழ்வு அருமையான முறையிலே நடந்தேறி இருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறந்த முறையிலே கதை சொல்லிகள் அழைக்கப்பட்டு நற்சிந்தனைகளை மாணவர்கள் மனதிலே ஆழமாக பதிய வைப்பதற்காக கதை சொல்லுதல் மூலமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. உள்ளபடியே இந்த ஆண்டு புத்தகத் திருவிழா மேலும் எழுச்சிகரமாக அமைய வேண்டும் என்பதற்கான முறையில் ஏராளமான புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மாலை நேர சொற்பொழிவு நிகழ்ச்சியை பொறுத்தளவிலே சிறந்த சொற்பொழிவாளர்கள், நாடறிந்த நற்றமிழ் வாணர்கள் அரிதின் முயன்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய SD சந்திரசேகர் அவர்கள் நேற்றைய தினம் நடைபெற்ற தொடக்க நிகழ்வுக்கு அவர் முன்கூட்டியே வருகை புரிந்து விட்டார்கள். வந்தது மட்டுமல்ல, BET IAS என்று சொல்லக்கூடிய அந்த வேளாளர் மகளிர் கல்லூரியை சார்ந்த அந்த மாணவர்கள் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே, தொடக்க விழா நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே நிஜ நாடகம் ஒன்றை, வாசிப்பை வலியுறுத்துகிற, வாசிப்பை ஊக்கப்படுத்தக்கூடிய நாடகம் ஒன்றை நிகழ்த்தி காட்டினார்கள். தொடக்க விழாவுக்கு முன்பே ஒரு எழுச்சியை ஊட்டினார்கள். அத்தகைய முறையிலே நேற்றைய தினம் வருகை புரிந்தவர் SD சந்திரசேகர் அவர்கள். அந்த கல்லூரியின் முதல்வர் இப்போது நம்முடைய முன்வரிசையிலே வந்து அமர்ந்திருப்பது கண்டு நான் மகிழ்கிறேன். முதல்வர் பெருந்தகையும் நாம் வரவேற்க வேண்டும். அதேபோல் பள்ளிக்கூடத்து மாணவ செல்வங்கள் கூட சில பேர் வந்திருக்கின்றார்கள். அதிலும் தொலைதூரத்தில் இருந்து பயணம் மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள். சுவாமி மெட்ரிகுலேஷன் பள்ளி என்று நான் கருதுகிறேன். ஆகவே பள்ளி மாணவர்களானாலும் கல்லூரி மாணவ செல்வங்களானாலும் இன்று பள்ளி கல்லூரி விடுமுறை, சனிக்கிழமை விடுமுறையாக இருக்கிறது. இருந்தபோதும் அந்த விடுமுறை நாளிலும் சில மாணவர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகவே உங்கள் அனைவரின் சார்பில் முதலில் இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய வேளாளர் மகளிர் கல்லூரிய தாளாளர் SD சந்திரசேகர் அவர்களை மனதார வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரை நிகழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற இளைஞர், விஜய் TV தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, வித்தியாசமான போட்டி என்பது மட்டுமல்ல,
மிகுந்த திறமை உள்ளவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று சொல்லத்தக்க அற்புதமான போட்டிகள். இந்த போட்டிகள் எல்லாம் வெறும் போட்டிகள் அல்ல, அவர்களிடத்தில் இருக்கிற திறமையை தட்டி விடுவதற்காகவும் மேலும் திறமையை மேம்பட செய்வதற்காகவும். எல்லாவற்றையும் விட நான் நினைப்பது அந்த திறமைகள் மறுபடியும் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகவும். இந்த சமூகத்திற்கு பயன்படாத எந்த திறமையும் அது திறமையாக ஏற்க இயலாது. எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறார்கள். திறமைசாலிகள் அத்தனை பேரையும் நாம் பாராட்டிவிட முடியுமா? பாராட்ட முடியாது, பாராட்டக்கூடாது. மக்கள் சிந்தனை பேரவை அதில் உறுதியாக இருக்கிறது. அந்த திறமை சமூகத்திற்காக பயன்பட வேண்டும். இந்த சமூகத்தால் தான் நமக்கு திறமை கிடைத்திருக்கிறது. நான் கேட்கிறேன், நான் பேசுகிற போது நீங்கள் 4 பேர் என்னை பார்த்து கொண்டு என்னை பேச அங்கீகரித்துக் கொண்டு இல்லாவிட்டால் நான் அடுத்த மேடையில் பேச முடியுமா? வெறும் நாட்காலிகள் இருக்கின்ற இடத்தில் நான் பேச முடியுமா? அப்ப பேசுவதென்றால் 10 பேர் வேண்டும். அப்ப நான் பேச்சாளராக வந்திருக்கின்றேன் என்றால் அதற்கு அந்த 10 பேரும் பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. சமூகமே ஒரு பங்களிப்பு செலுத்திய பிறகுதான் ஒரு திறமைசாலி உருவாகிறானே தவிர அவனால் மட்டும் உருவாவதில்லை. ஆகவே அந்த திறமைகள் மறுபடியும் அந்த எந்த சமூகத்திலிருந்து அந்த திறமைகள் பெறப்பட்டனவோ அந்த திறமைகள் அந்த சமூகத்திற்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இதைத்தான் நம் முன்னோடிகள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒருமுறை ஜெயகாந்தன் வஉசி பூங்காவில் பல்லாயிரம் பேர் இருந்த இடத்தில் 2006ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டில் தான் ஈரோடு புத்தக திருவிழா தொடங்கியது. 2006ஆம் ஆண்டு அவர் பேச வந்தார். நான் தான் தொலைபேசியில் அழைத்தேன். ஜே.கே., நீங்கள் கண்டிப்பாக புத்தக திருவிழாவிலே பேச வேண்டும். சரி, பேசுகிறேன். தலைப்பொன்றை கொடுங்கள். தலைப்பா? நேன பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு கட்டுரை போட்டியா நடத்துகிறீர்கள்? தலைப்பு இதுதான் அவர் கேட்ட கேள்வி. நான் என்ன பள்ளிக்கூடத்து மாணவனா? கட்டுரை போட்டியிலே பங்கேற்பவனா? எதற்கு தலைப்பு? இல்லை இல்லை, எல்லோருக்கும் தலைப்பு போட்டு உங்களுக்கு மட்டும் தலைப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படியா? புத்தகம் என்று போடும். இதுதான் அவரது பாணி. தொலைபேசியிலே பேசுகிற புத்தகம் என்று போடும் என்றார். புத்தகம் என்ற தலைப்பில் தான் போட்டோம். ஜெயகாந்தனை பொறுத்தளவிலே வீட்டில் உட்கார்ந்து அந்த உரையெல்லாம் தயாரித்து முன்னாலே சில பேர் பேசுகிற போதே நல்ல தயாரிப்பு, எந்த இடத்தில் கைதட்டல் வர வேண்டும், முன்னாடியே கைதட்டல் அல்லது பெரும் கைதட்டல், பலத்த கைதட்டல், எல்லாரும் தயாரித்து. ஜெயகாந்தனை பொறுத்தளவில் ஒரு சித்தர் மாதிரி எந்த தயாரிப்பும் தேவையில்லை. மக்கள் முகத்தை பார்த்து மக்களை பார்த்து உள்ளிருந்து பிரவாகம் எடுக்கக்கூடிய ஒரு சுயம்பு ஜெயகாந்தன். எப்பேற்பட்ட உரை நிகழ்த்தினார் வஉசி பூங்காவில் ஈரோடு புத்தக திருவிழாவில் தொடக்க காலத்தில் 2006ஆம் ஆண்டு. அப்படி முனிவர்களைப் போல இருந்த மகத்தான அறிஞர்களை எல்லாம் அழைத்து நாம் பார்த்து விட்டோம். ஆகவே அவர்களெல்லாம் இந்த சமூகத்திற்காக வாழ்ந்த மாபெரும் மனிதர்களை அழைத்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. ஆகவே அத்தகைய முறையிலே விஜய் டிவி மிகச்சிறந்த பேச்சாளர்களை அடுத்த தலைமுறைக்கு வார்த்து தருகிற மகத்தான வரலாற்று கடமையை செய்திருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த விஜய் டிவி மட்டுமல்ல, அது போன்று நடத்துகிற அத்தனை தொலைக்காட்சி நிலையங்களையும் நாம் பாராட்ட வேண்டும். அந்த தொலைக்காட்சி நிலையத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இளைஞர் தான் மு. ராகவேந்திரன் இங்கு வந்திருக்கின்றார். முதல் பரிசு பெற்றிருக்கிறார். வாழ்வியல் என்பது வேறு, வெறும் கல்வி என்பது வேறு. ஆகவே தனித்திறமைகளை படிக்கிற போதே ஆளுமையோடு வளர்த்துக் கொள்கிற, படிப்பிலும் சிறந்து விளங்கி இது போன்ற தனித்திறன்களும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை வளர்த்து கொண்டிருக்கின்ற இளைஞராக திகழ்கிற மு. ராகவேந்திரன் அவர்களை உங்கள் அனைவரையும் சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன். மருத்துவர் கு. சிவராமன் அவர்களை பொறுத்தளவிலே நாம் அறிமுகப்படுத்த வேண்டியது அதிகமாக இல்லை. ஆனால் ஒரே ஒரு அம்சம் என்னை பொறுத்தளவிலே, இந்த சித்த மருத்துவம் என்றால் இந்த கிமு கிபி என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதுபோல கு. சிவராமனுக்கு முன்பு, கு. சிவராமனுக்கு பின்பு. கு. சிவராமன் வருகைக்கு முன்பு சித்த வைத்தியம் என்றால் ஏதோ குடுமி வைத்துக் கொண்டு பழைய காலத்து சட்டையே போடாத மனிதர்கள், எங்கோ ஒரு கிராமத்தில் இருக்கிற மனிதர்கள், அவர்கள் தான் வைத்தியம், அந்த வைத்தியம் என்று கருதப்பட்ட காலத்தில் அதை மாற்றி அமைத்து சித்த வைத்தியம் என்பது தமிழர்கள் வைத்தியம், அறிவியல் பூர்வமானது, அதிலே மிகைப்படுத்தல்கள் நிறைய இருக்கின்றன, இல்லை என்று அவர் சொல்லவில்லை.
சித்த வைத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலங்களில் மிகைப்படுத்தப்பட்ட பல அம்சங்கள் இருந்தன. அந்த அம்சங்களை மட்டும் தள்ளி வைத்துவிட்டு அதே போல இதை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் பலர் இருந்தார்கள். இதில் ஒன்றுமில்லை சொல்லிக் கொண்டிருந்தவர் பலர் இருந்தார்கள். ஆனால் அதில் இருக்கின்ற அறிவியல் அம்சங்களை மட்டும் தனித்து எடுத்து அடையாளப்படுத்தி தமிழ்நாட்டில் முதலே காட்டிய பெருமை மருத்துவர் கு. சிவராமன் அவர்களை சார். எப்படி மக்கள் சிந்தனை பேரவை வாசிப்பை மக்கள் மையப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறதோ அதுபோல சித்த வைத்தியத்தை மக்கள் மையப்படுத்த முயற்சித்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய கு. சிவராமன் அவர்கள். சித்த வைத்தியம் என்றால் பழைய வைத்தியம், 10ஆம் பசலித்தனமானது என்று சொல்லிக் கொண்டு வந்த காலத்தில் இல்லை இல்லை, அதில் நவீன தன்மை இருக்கிறது, காலம் கடந்து நிற்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி முதலே சித்த வைத்தியத்திற்கு புதிய முகவரி கொடுத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய கு. சிவராமன் அவர்கள். நல்ல வேளை அவர் பேச்சாற்றல் மிக்கவராகவும் இருந்தார். அதனால் அவர் தப்பித்தது மட்டுமல்ல, சித்த வைத்தியமும் தப்பித்தது. ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது. உலகம் பூராவிலும் இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது பேச்சாளர்களுக்கெல்லாம். இந்த யூடியூப் எல்லாம் வந்த பிறகு பெரிய சிக்கல். தினசரி வாசித்தே ஆக வேண்டும், புதிய தயாரிப்பை செய்தே ஆக வேண்டும். சித்த வைத்தியில் புதிய தயாரிப்பு என்ன செய்வது? ஏற்கனவே இருக்கிற வைத்தியம், அதை கொஞ்சம் புதுமைப்படுத்தலாம். ஆனால் சொல்லுவதில் புதுமை, அதை எடுத்து செல்லுவதில் புதுமை. இப்போ இந்த சித்த வைத்தியத்திற்கு இந்த கொரோனா காலத்தில் சித்த வைத்தியருக்கு புதிய மரியாதை ஏற்பட்டது அல்லவா? அந்த புதிய மரியாதை ஏற்படுத்தியதில் பெரும் பங்களிப்பை செலுத்தியவர் கு. சிவராமன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் வந்தது. அநேகமாக ஈரோடு புத்தக திருவிழாவில் ஒரே ஒரு முறை தான் அவர் உரை நிகழ்த்தி இருக்கிறார். இது 2வது முறையாக அவர் சிறந்ததொரு உரை நிகழ்த்த இருக்கின்றார். இன்னொரு நல்ல மகிழ்ச்சிகரமான செய்தி என்னவென்றால், நம்முடைய ஈரோட்டில் இந்த சித்த வைத்தியத்திற்கென்று ஒரு முத்திரை வதிக்கத்தக்க ஒரு ஏறத்தாழ பல ஆண்டுகள் ஒரு வேள்வி மாதிரி ஈரோட்டிலே மிகச்சிறந்த மருத்துவ சேவையை செய்து வரக்கூடியவர் டாக்டர் பாரதி அவர்கள். டாக்டர் பாரதி அவர்கள் இவரோடு படித்தவர். மரியாதைக்குரிய கு. சிவராமன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம். அதேபோல் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நெஞ்சார வரவேற்று, குறிப்பாக அந்த பள்ளி மாணவிகள், அவர்களை அழைத்து வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், ஏனென்றால் அடுத்த தலைமுறையை வளர்க்க வேண்டும் என்பதற்கான முறைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெருமக்கள் அத்தனை பேரையும் நெஞ்சார வரவேற்று இந்த அளவோடு என் அறிமுக உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவளே, மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல், கரு சுமந்து சோறாமல் கன்னி நிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல், மாங்காய் கடிக்காமல் மருத்து வச்சு பிடிக்காமல், படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல், தாங்கும் நமக்கெல்லாம் தாயாகி வந்த அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இந்தியாவின் தலைநகரம் டெல்லியாக இருக்கலாம், தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையாக இருக்கலாம். ஆனால் உலகத்திற்கே பகுத்தறிவின் தலைநகரமாக இருக்கிற ஈரோட்டில் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அதுவும் என்ன மாதிரியான 27 வயது நிரம்பிய ஒரு இளைஞருக்கு மக்கள் சிந்தனை பேரவை போட்டியில் பரிசு கிடைத்தாலே அது பெரிய மகிழ்ச்சி. ஆனால் மக்கள் சிந்தனை பேரவை நடத்துகிற புத்தக திருவிழா மேடையில் சிறப்புரை ஆற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது கிடைத்ததற்கரிய பெரிய வரம். ஏன்னா பெரிய பெரிய சொற்பொழிவாளர்களே இவரிடமிருந்து அழைப்பு வராதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சின்னஞ்சிறுவனுக்கு அழைப்பு கொடுத்து பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எந்த சமூகம் வாசிக்கிறதோ அந்த சமூகம்தான் சிந்திக்கும். அப்படி மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வாசிப்பு இயக்கத்தை நடத்துகிற மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர்
மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கிற மருத்துவர் அன்பு அண்ணன் சிவராமன் அவர்கள் மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு மருத்துவராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறவர். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் மருத்துவர்கள் மக்களையும் மக்களின் பாக்கெட்டில் இருக்கிற பணங்களையும் நேசிக்கிற போது மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற மருத்துவர்கள் கிடைப்பது அரிது. அப்படி அரிதினும் அரிதாய் நமக்கு கிடைத்திருக்கிற அன்பு அண்ணனுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஈரோடு மாநகரில் ஒரு பெரிய கல்வி நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிற இன்றைக்கு விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வேளாளர் கல்வி நிறுவனங்களினுடைய தலைவர் தாளாளர் ஐயா எஸ்டி சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல் வரிசையில் வீற்றிருக்கிற பதிப்பாளர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் ஈரோடு நகரினுடைய பிரமுகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஒரு நல்ல மாலை பொழுதில் அழகான இந்த அரங்கத்தில் பேசுவதற்கு ஒரு தலைப்பு, அதுவும் மக்கள் சிந்தனை பேரவை நடத்துகிற புத்தக திருவிழாவில் பேசுவதற்கு ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று சிந்தித்த போது எனைத்தானும் நல்லவை கேட்க என்கிற தலைப்பை நான் அனுப்பிய 3 தலைப்புகளில் ஐயா தெரிவு செய்து எனக்கு கொடுத்தார். அது வள்ளுவரே தெரிவு செய்து கொடுத்தது மாதிரி இருந்தது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் கல்வி குறித்து வள்ளுவர் திருக்குறளை எழுதுகிற போது துணைக்காலே இல்லாமல் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எந்த இடத்திலும் துணைக்காலே வரல. ஏன் அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டபோது, ஒருவன் முறையான நேரத்தில் சரியான இடத்தில் தரமான கல்வியை பெற்றுவிட்டால் 7 தலைமுறைக்கும் யாருடைய துணைக்காலும் இல்லாமல் தன் சொந்த காலில் வாழ முடியும் என்பதை இந்த தலைமுறைக்கு சொல்வதற்காகன்னு வள்ளுவர் சொன்னாராம். உடனே நம்மை போன்ற பாமரருக்கு சந்தேகம் வருந்தானே, நேராக வள்ளுவர் வீட்டுக்கே போயிருக்கான். வள்ளுவரையே கூப்பிட்டு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லிட்டீங்க, நான் என்ன மாதிரி படிப்பறிவில்லாத பாமரன் எப்படியா படிக்க முடியும்? எழுத படிக்க தெரியாத என்ன மாதிரி ஆட்கள் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு வள்ளுவர் சொன்னாராம், எந்த கேள்வியோடு நீ என்னிடத்தில் அணுகினாலும் அந்த கேள்விக்கான பதிலும் வள்ளுவத்திலேயே இருக்கிறது. நீங்க எந்த கேள்வியோட திருக்குறளுக்கு போனாலும் திருக்குறள் அதற்கான பதிலை தந்துரும். இப்போ உனக்கு படிக்க முடியாது, அவ்வளவுதானே, நீ என்ன செய்யணும்? அதுவும் திருக்குறள்ல இருக்கு. கற்றிலன் ஆயினும் கேட்க. உன்னால எழுத படிக்க முடியாதா? இப்ப நீ நல்ல அறிஞர்கள் பேசுறத கேளு. கற்றிலன் ஆயினும் கேட்க. இப்ப இந்த பாமரனுக்கு அடுத்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இன்னைக்கு அதுவும் இந்த சாட்ஜிபிடி காலத்துல, இணையதளம் பெருகி இருக்கிற இந்த காலத்துல வீட்டுக்கு 5 வலைதளங்கள் யூடியூப் சேனல்கள் இருக்கு. அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசி போடுறாங்க. இப்ப எல்லாரும் பேசி போடுறாங்களே, நான் எல்லா பேச்சையும் கேட்கலாமா? எல்லா பேச்சையும் கேட்கலாமா? கற்றிலன் ஆயினும் கேட்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கிறதுக்காக எல்லார் பேச்சையும் கேட்கலாமா? அதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மேடையும் ஒளி வாங்கியும் கிடைத்தது என்கிற ஒரே காரணத்திற்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறவர்கள் இருக்கிற போது எல்லாவற்றையும் நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்ட அந்த பாமரனுக்கு வள்ளுவர் சொன்னாராம், அதற்கான பதிலும் வள்ளுவத்திலே இருக்கு. அதுதான் இன்றைக்கு நான் பேசுவதற்காக தெரிவு செய்து வந்து நிற்கிற அந்த குறளினுடைய தொடக்கம். நிறைய பேர் பேசுறாங்க, எல்லாவற்றையும் கேட்கலாமா? இல்ல, எனைத்தானும் நல்லவை கேட்க. அது அளவில் சிறியதாக இருந்தாலும் சரி, நல்லதை மட்டும் நீ கேட்கணும். இப்ப நல்ல விடயங்களை மட்டும் கேட்க தொடங்கினால் இந்த சமூகம்
நல்ல சமூகமாக மாறும் என்கிற நம்பிக்கையில வள்ளுவர் சொல்லி அனுப்பியிருக்கார். இப்ப எது நல்லது அப்படின்னு பகுத்தறிகிற அறிவு நமக்கு இருக்கணும்ல. ஏன்னா பகுத்தறிவு பூமியில வந்து நிக்கிறோம். இப்ப எது நல்லது என்பதை பகுத்து அறியக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கணும்ல. இந்த மக்கள் சிந்தனை பேரவையினுடைய இந்த விழா மேடையில் ஏராளமான தலைவர்கள், ஆளுமைகள், அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். இங்க வந்து பேசுகிற போது எனக்கு விஜய் தொலைக்காட்சியின் நிறைவு சுற்றுல பேசும்போது இருந்த பயத்தை விட அதிகமான பயம் இருக்கு. ஏன்னா சரியான செய்திகளை பேசணும், தரவுகள் மிக சரியாக இருக்கணும். தவறான செய்தியை பேசிட்டு மேடையிலிருந்து இறங்கி போயிட முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல நாம பேசிட்டு இருக்கோம். இப்ப நாம பேசுகிற செய்தி நல்ல செய்தி தான் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எது நல்லது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இன்றைக்கு இணையதளம் பெருகி இருக்கிற காலத்தில் எல்லோரும் எல்லா விடயங்களையும் பேசி போடுகிற போது, அதுவும் காலையில் எழுந்த உடனே நமக்கு வர்ற குறுஞ்செய்தி எல்லாம் பார்த்தா, ஒரு தமிழனா இருந்தா இதை 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இதை உடனே 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆட்களை என்ன செய்யறாங்க? கண்மூடித்தனமாக அதை அடுத்தவர்களுக்கு பகிர்கிற வேலையை செய்யறாங்க. ஒரு வேடிக்கையா ஒரு நிகழ்வு நடந்ததுங்க. காமராசரை பற்றிய ஒரு நல்ல செய்தியை பலருக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக வாட்ஸ்அப்ல ஒருத்தர் செய்தியினுடைய தொடக்கத்தை எப்படி தெரியுமா பதிவு பண்ண வேண்டியிருக்கு? இன்றைக்கு அமைச்சருக்கும் ஒரு நடிகைக்கும் இதுதான் சம்பந்தமா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு கீழே காமராஜரை பற்றிய செய்தியை போட வேண்டிய ஒரு அவல நிலை இன்றைக்கு இருக்கு. அதுவும் நீங்க யூடியூப் பக்கம் போனீங்கன்னு வைங்க, உள்ள அவங்க பேசி இருக்கிறதுக்கும் தலைப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏதோ ஒரு தலைப்பை போட்டு மக்களை அதன் பின்னால் இழுக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இன்றைக்கு சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கு. ஏன்னா ஊடகத்தில் பணியாற்றுகிற ஒரு இளைஞன் தினசரி ஒரு 20 யூடியூப் கண்டென்ட் வீடியோக்களுக்காவது டைட்டில் கொடுக்கிற வேலை எனக்கு. இப்போ மக்களை அதிகமாக கவரணும்னா எப்படி தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கு ஊடகங்கள் ஒன்றை கற்பிதம் பண்ணி வச்சிருக்கல. அப்படியான தலைப்புகளை கொடுத்தால் அந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற அந்த பொய்யான அணுகுமுறையை நாம மாற்றணும். ஏன்னா இந்த சமூகத்தில் இருந்த பத்திரிகையாளர்களும் ஊடகவாதிகளும் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற அறம் நமக்கு தெரிஞ்சிட்டா, ஊடக அறம் என்ன என்கிற உண்மையும் புரிதலும் நமக்கு விளங்கிருச்சுன்னா, ஒவ்வொரு முறை சமூக வலைதளங்களில் தலைப்பு போடும் போதும் சரியான தலைப்பை தான் நாம போடுவோம். யாருக்கும் இனி அடிமை செய்யோம்னு சொன்ன பாரதி ஒரு பத்திரிகைக்காரனுடைய பாதங்களுக்கு நான் அடிமைன்னு சொன்ன தேசம் நம்முடைய தேசம். அப்போ ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் எப்படிப்பட்ட அறத்தை பின்பற்றணும்? அந்த பத்திரிகையாளர் அப்படி என்ன செஞ்சிட்டாரு? ஏன் பாரதி ஒரு பத்திரிகையாளரின் பாதங்களுக்கு நான் அடிமைன்னு எழுதணும்? அப்படி என்ன அந்த பத்திரிகையாளர் செஞ்சிட்டாரு? அப்படிதானே இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒரு ஊடகத்தை தங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு தங்களுக்கு வசதியான செய்திகளை மட்டும் ஒளிபரப்புகிற ஒரு அவல நிலையில நாம் இருக்கிறோம். ஆனா அன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த காலத்தில் வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு அடிபணியாத சுதந்திர உணர்வுடைய பத்திரிகையாளர்கள் நம் மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றிய வரலாறு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஊடக அறம் என்ன என்கிற அந்த உண்மை நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அது மாதிரியான தவறான தலைப்புகளில் இன்றைக்கு காணொளிகள் வெளிவருமா? யாருக்கும் இனி அடிமை செய்யோம்னு சொன்ன பாரதி நான் இவருக்கு அடிமை என்று சொல்ல என்ன காரணம்? எல்லாரும் வெள்ளைக்காரர்களுக்கு அஞ்சி நடுங்கி அவர்களுக்கு பாதகம் இல்லாத செய்திகளையே பத்திரிகையில் எழுதி கொண்டு வந்த நேரத்தில்
தலையங்கத்தில் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக 2 வரிகளை தூக்கி வீசிய பத்திரிகைக்காரனை தான் பாரதி தன் தலைக்கு மேல் வைத்து கொண்டாடி இருக்கிறார். அந்த 2 வரி என்ன தெரியுமா? எத்தனை முறைதான் காளி கோவிலுக்கு கருப்பு ஆடுகளையே பலி கொடுப்பது, இந்த முறை வெள்ளை ஆடுகளை பலி கொடுப்போம் வாருங்கள் என்று அழைக்கிறார். வெள்ளை ஆட்டை பலி கொடுக்க மக்களை ஒன்று திரட்டிய அந்த பத்திரிகைக்காரனை ஆங்கில ஏகாதிபத்திய அரசாங்கம் கைது செய்து நீதிமன்ற கூண்டில் ஏற்றுகிறது. அந்த இளைஞன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் விடுதலை, ஒரு காலமும் அதை செய்ய மாட்டேன்னு சொல்றான். இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அப்படிப்பட்ட வரிகளை எழுதியிருக்கிறேன். விடுதலை மண்ணில் நான் வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசைன்னு சொல்றான். அப்படியா? இந்த மண்ணில் வாழ்வதுதான் உன் ஆசையா? அப்ப இனிமே ஒரு நொடி கூட நீ இந்த மண்ணில் இருக்கக்கூடாது, உடனே இவனை நாடு கடத்துங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறது ஆங்கிலேய அரசு. அந்த இளைஞனுடைய பெயர் பிரம்ம பாந்தவன் பேர். அந்த இளைஞனை கடற்கரைக்கு கொண்டு போறாங்க மகிழுந்துல. யோக கலையை கற்று தேர்ந்த அந்த இளைஞன் ஒரு இளம் பத்திரிகையாளன். அந்த கடற்கரை துறைமுகத்தின் மகிழுந்துகளின் கதவு திறக்கப்பட்ட மறுநொடி தன் 2 கால்களையும் இந்த பூமியின் மீது வைத்த மாத்திரத்தில் யோகக்கலையை பயன்படுத்தி தன் உயிரையே இந்த மண்ணுக்காக தியாகம் செய்து உயிரை கொடுத்த பத்திரிகையாளர். அதனால தான் அந்த கால்களுக்கு நான் அடிமை என்று பாரதி எழுதினார். அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உண்மை உடனுக்குடன் என்று போடுகிற ஊடகங்கள் உண்மையை உடனுக்குடன் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆளுக்கு ஒரு மாதிரி உண்மையை சொல்லாமல் இருந்தால் போதும். ஒரு பத்திரிகை செய்தி வெளியாகுது, இத்தனை கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள். இன்னொரு பத்திரிகையில் அதை விட எண்ணிக்கை குறைவா இருக்கு. ஒரு ஊடகத்தில் அதை விட எண்ணிக்கை அதிகமாக சொல்றாங்க. நம்ம போய் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, எண்ணிக்கையை குறைவா சொன்ன பத்திரிகை தான் அந்த கட்சிக்காரங்க பத்திரிகை. இன்றைக்கு ஊடகங்கள் இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறது. அப்படிங்கிறப்ப நம்முடைய மக்கள் எனைத்தானும் நல்லவை கேட்க வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிற இந்த மக்கள் நல்ல விடயங்களை தேடி தேடி தொகுக்க வேண்டும், சேர்க்க வேண்டும், படிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் அந்த நல்ல விடயங்களை தேடி போய் எப்படி படிக்கிறது? அதற்கான வாய்ப்பு இன்றைக்கு எங்கே இருக்கு? இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல 100 ஊடகங்கள் இருக்கு. ஊடகங்கள்ல என்ன மாதிரியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கயா? அத்தி பூத்தார் போல தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரே ஒரு நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சியை அடுத்த சுற்று நடத்துவீங்களான்னு கேட்டா மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்களில் வாய்ப்பு கிடைக்கணும்னா என்ன தெரியுமா தகுதி? சரியா தமிழ் பேசக்கூடாது, அதுதான் தகுதி. சரியா தமிழ் பேசக்கூடாது. நீ நல்லா தமிழ் பேசுற தம்பி, உனக்கு இங்க இடம் இல்லை. இப்ப நல்ல தமிழ் பேசுவதற்கான ஊடகமே இன்றைக்கு இல்லாத ஒரு சூழல்ல இன்னைக்கு நாம இருக்கிறோம். அப்ப எந்த ஊடகம் வழங்குகிற செய்தியை நாம உண்மைன்னு நம்பி படிக்கிறது? நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு, நம்மை ஆற்றுப்படுத்துவதற்கு, நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு, நம்மை பண்படுத்துவதற்கு எதன் பின்னால் நாம் போவது? அப்படி எதன் பின்னால் போவது என்று விழி தெரியாமல் பாதை அறியாமல் நிற்கிற மக்களுக்காகவே பல ஆயிரம் அறிவு ஜீவிகள் கொட்டி கொடுத்திருக்கிற களஞ்சியம் தான் இந்த திடல் எங்கும் நிரம்பி கிடக்கிறது. திடல் எங்கும் நிரம்பி கிடக்கிற புத்தகங்கள் தான் நாம் தேடி போக வேண்டிய அந்த நல்லவை. எங்க ஊர் பக்கம் செட்டிநாட்டில் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு ஆட்சி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து ஊசியில நூல் கோர்க்க முயற்சி பண்ணாலாம். அந்த பக்கமா வந்த பேரப்புல என்ன ஆட்சி பண்றன்னு கேட்டிருக்கான். ஊசியில நூல் கோக்குறண்டா பேராண்டின்னு பாட்டி சொன்னாலாம். உடனே பேரே சொல்லியிருக்கான்,
3 மணி நேரம் ஆனாலும் உன்னால் ஊசியில் நூல் கோக்க முடியாது. ஏன்னா ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சுன்னு இருக்கான். சரி, உனக்கு தான் நல்ல கண்ணு தெரியுதுல்ல, நீ இந்த ஊசி காது வழியா நூலை கொடுத்து தரக்கூடாதா அப்படின்னு பாட்டி சொன்னாலாம். இந்த சின்ன பையன் ஊசியோட அந்த துவாரம் காது வழியா நூலை கொடுத்து பாட்டி கையில் கொடுக்குறான். கிழிந்த ஆடையை தச்சுக்கிட்டே அந்த பேரங்கிட்ட அந்த பாட்டி சொன்னா, பேராண்டி, இந்த ஊசியோட மேலே ஒரு ஓட்டை இருக்குல்ல, துவாரம், அதுக்கு காதுன்னு பேரு. அந்த காது வழியா நூலை கொடுத்தா கிழிஞ்சு போன ஆடையை தைக்கலாம். இந்த காது வழியா நல்ல நூலை கொடுத்தா கிழிஞ்சு போன இதயத்தையே தைக்கலாம்னு சொன்னான். அப்ப இந்த காது வழியாக நல்ல நூல் நயத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இந்த சிந்தனை அரங்கம். இந்த சிந்தனை அரங்கமே அதற்காகத்தான். ஏன்னா நான் ஒவ்வொரு புத்தக திருவிழாவினுடைய முடிவிலையும் பத்திரிகை செய்தியை படிப்பேன். தன்னம்பிக்கை சார்ந்த நூல்கள் அதிகமாக விற்பனையாகி இருக்கிறது அப்படின்னு எல்லா புத்தக திருவிழாவின் முடிவிலையும் ஒரு செய்தி வருது. ஆமாம் தானங்கய்யா, பதிப்பாளர்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் தன்னம்பிக்கை சார்ந்த நூல்கள் அதிகமாக விற்பனையாகிற தமிழ்நாட்டில் தான் தன்னம்பிக்கை இல்லாமல் தற்கொலை செய்கிறவரின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. இப்போ வேதனை என்னன்னா, புத்தகங்களை வாங்குகிற நாம் யாரும் புத்தகத்தை வாசிப்பதே கிடையாது. புத்தகத்தை வாங்கி வாங்கி வீட்டில் சேர்க்கிற நாம் யாரும் அந்த புத்தகத்தை வாசிப்பதே கிடையாதுங்கிறதா உண்மையா இருக்கு. ஐயா, எந்த செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னாலும் கவர்ச்சிகரமா சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சினிமா பிரபலம் வர வேண்டியிருக்கு. ஒரு திரை பிரபலம் சொன்னாதான் நாங்க கேட்போம் என்கிற ஒரு மனநிலையில் இன்றைக்கு மக்கள் மாறி இருக்கிறார்கள். நம் தேசத்தை பாதுகாக்கிற எல்லை வீரர்கள் பணி நிறைவு பெற்ற பிறகு பெரிய பெரிய நிறுவனங்களினுடைய வாயில் காவலர்களாக பணியாற்றுவதை நாம பார்க்கிறோம். வயது முதிர்ந்து எல்லையில் இருந்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் நம் பகுதியில் இருக்கிற கல்வி நிறுவனங்களின், வங்கிகளின் வாயிற்காவலராக பணியாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சினிமாக்காரர்கள் வயது முதிர்ந்து திரையரங்குகளில் கூட்டம் காலியாகிற நேரத்தில் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுகிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அவங்க பணி நிறைவு பெறுகிற போது வாயிற்காவலர்கள், இவர்கள் படம் நிறைவு பெறுகிற சூழலில் முதலமைச்சர் நாற்காலி. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சீர்படுத்த வேண்டிய இளைஞர்களே இந்த சூழலில் சிக்கி தவிக்கிறார்கள் உண்மை. கல்வி நிலையங்களில் போய் நீங்க அப்துல் கலாம் என்கிற பெயரை சொன்னால் வருகிற கைத்தட்டல்களை விட சினிமா நடிகர்களின் பெயர்களை சொன்னால் வருகிற உற்சாகமும் ஊக்கமும் கைத்தட்டலும் அதிகமா இருக்கு. இவங்க கிட்ட போய் எந்த நல்லதை சொல்றது? ஃபேஸ்புக் தெரிந்த இளைஞர்களுக்கு பகத்சிங் தெரிவதே இல்லை. வாட்ஸ்அப் தெரிந்த நம்மில் எத்தனை பேருக்கு வஉசியை பற்றி தெரியும்? இன்ஸ்டாகிராம் தெரிந்த நம்மில் எத்தனை பேருக்கு இந்திய வரலாறு பற்றிய புரிதல் இருக்கிறது? இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் சமூக வலைதளங்களில் சிக்கி தவிக்கிறார்கள். யார் யார் கூட எல்லாமோ பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு முக்கியமா ஒரே ஒரு பிரச்சனை தாங்கய்யா, நான் பேசுறத கேட்கறதுக்கு ஒருத்தவங்க வேணும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேசுறத கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணும். என்னோட அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரியில் இளவரசன் ஒரு நண்பன் படித்தான். பெரம்பலூர்லேருந்து காரைக்குடியில் என்னோட படித்தான். 2 ஆண்டுகளும் கல்லூரி வேலை நாட்களில் ஒரு நாள் கூட இளவரசன் கல்லூரிக்கு வராமல் இருந்ததே இல்லை. அதனால் நீங்கள் இளவரசன் நல்லா படிக்கிற பையன் நினைக்கக்கூடாது. எல்லா நாளும் கல்லூரிக்கு வரல இளவரசன் ஒரு நாள் கூட வகுப்புக்கு வந்ததே இல்லை. எங்கள் கல்லூரியில் ஒய்ஃபை டவர்னு ஒரு இடம் இருக்கு, அங்கேயே நீங்கள் இளவரசனை பார்க்கலாம். 2 ஆண்டுகளும் இளவரசன் முகநூலில் ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து செய்தி அனுப்பிக்கிட்டே இருந்தான். 2 பேரும் ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. 2 ஆண்டுகள் நிறைவில் நண்பனாச்சே, அவன்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு இளவரசன்கிட்ட போய், என்ன நண்பா, ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு.
அவன் சொன்னான், நானே பேசிக்கிட்டு தான் இருக்கேன்னா. சரி, இந்த முகநூல் கணக்கை காட்டு, என்னால் ஏதாவது முடியுதான்னு பார்க்குறேன்னு அவன் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் முகநூல் கணக்கை காட்டினான். ஏன்னா முகநூல் கணக்குன்னா என்னன்னு தெரியாது, தமிழில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழ்லே சொல்லிடுறேன். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை காட்டினான். அதில் முகப்பு படம், ப்ரொஃபைல் பிக்சரில் ஒரு பூ படம் இருந்தது. ஊரு தஞ்சாவூர், டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதின்னு ஒரு தேதி இருந்தது. ப்ரொஃபைல் நேம், அந்த கணக்காளருடைய பெயர் புஷ்பா. அடுத்த இடம் தான் முக்கியமான இடம். புஷ்பா படித்தது கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூர். புரிஞ்சவங்க தான் கை தட்டுவாங்க. இவன் 2 ஆண்டுகளா புஷ்பா என்கிற ஒரு பெண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதா நினைச்சு புஷ்பராஜ்ங்கிற ஒரு பையனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிட்டு இருந்திருக்கான். புஷ்பா எப்படிங்க அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தஞ்சாவூர்ல படிக்க முடியும்? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கு சமூக வலைதளம் ஒரு பெரிய மாய வலை போட்டு அவங்க அத்தனை பேரையும் பிடிச்சு வச்சிருக்கு. சூரரை போற்றுன்னு சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் நடிகர் சூர்யா வில்லன் கதாபாத்திர நடிகரை பார்த்து சொல்லுவார், வானம் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா, நீங்க மட்டும்தான் அதுல வானூர்தி விடணுமா, நாங்கெல்லாம் விடக்கூடாதா அப்படின்னு கேட்டபோது அரங்கம் அதிர கைத்தட்டிய இதே இளைய சமுதாயம் கொஞ்சம் திருப்பி பாருங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அடிமை இந்தியாவில் நாமெல்லாம் அடிமையாக இருந்தபோது கடல் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா, உங்க கப்பல் மட்டும்தான் போகணுமா, நாங்கள் கப்பல் விடக்கூடாதான்னு கேள்வி கேட்ட வஉசியும் அதே கேள்வியை தானே கேட்டான். சூரரை போற்று படம் பார்த்த நமக்கு வஉசி நினைவுக்கு வந்தாரா? அதான் கேள்வி, அதுதான் கேள்வி. இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் நல்ல அழகழகான படம் போட்ட டிஷர்ட் போடுறாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், போய் அந்த டிஷர்ட்ல இருக்கிறவர் யாருன்னு கேட்கணும்னு தோணும். ஐயா சிரிக்கிறீங்க, நான் போய் ஒருத்தர் கேட்டுட்டேன். பகத்சிங்கினுடைய படம் போட்ட ஒரு டிஷர்ட் போட்டிருந்த ஒரு இளைஞன்ட்ட போய், தம்பி இந்த டிஷர்ட்ல இருக்கிற படம் யாருடையதுன்னு தெரியுமான்னு கேட்டேன். அவன் பகத்சிங்கிற பேரை சொல்லியிருந்தா கூட பேசாம நாம வந்திருக்கலாங்க. அதுக்கு அவன் ஒரு பேர் வச்சான் பாருங்க. இதுக்கு இருக்கிற இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு நம் வரலாறும் தெரியல, வாசிக்கவும் நேரம் இல்லை. இந்த சூழல்ல நல்லவற்றை கேட்க வேண்டும் என்று இந்த பிள்ளைகள் எப்படி யோசிப்பாங்க? நல்லவற்றை கேட்க வேண்டும் என்கிற எத்தனிப்பு இந்த பிள்ளைகளுக்கு எப்படி வரும்? எங்க இணையதளத்தில் போய் நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் கேரளாவிலிருந்து ஒரு பிரபல பாடகர் ரொம்ப எல்லோருடைய அலைபேசியிலையும் வந்து ஒரு அலைப்பாய்ச்சல் விட்டார். அவர் ரேப் பாடல்கள் பாடுறதுல ரொம்ப பிரபலமானவர், வேடன்னு பேர். அதுக்கு அப்படியே சில மாதங்களுக்கு முன்னாடியே இலங்கையிலிருந்து ஒரு நண்பர் வந்தார், வாகீசன்னு பேர். இப்போ இந்த பிள்ளைகள் தமிழ் ரேப் பாடல்களை ரசிக்கிறாங்களே, தமிழ்ல வேக வேகமா பாடுகிற சந்த பின்னணி உடைய பாடல்களை இந்த பிள்ளைகள் கேட்குறாங்களே. ஏன்னா நிறைய இளைஞர்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க, பரவாயில்லையே தமிழ் ஏதாவது ஒரு வழியில் இந்த பிள்ளைகளுக்கு போய் சேருதே அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சு ஒரு பிள்ளைகிட்ட போய் கேட்டேன், இந்த ரேப் பாடல்கள் இதை யார் கண்டுபிடிச்சதுன்னு. வாகிஷன் தான் கண்டுபிடிச்சதுன்ட்டான். சரி, நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கேட்கறதுக்குன்னே ஒரு அக்கா இருக்காங்கல்ல, கூகுள் அக்கா. ஏன்னா நாம போற இடத்துக்கு எப்போதுமே சரியான வழி காட்டாத ஒரு அக்கா பேசும்ல, அப்ப அது அக்கா தானே. இப்ப அந்த இணையதளத்தில் போய் இந்த ரேப் பாடல்கள் எங்க தொடங்குச்சு, ஆரிஜினேட் ஆனது எங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப இந்த இணையம் ஒரு செய்தியை கொடுத்ததுங்க. சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவில் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த போது தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக
மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட பாடல் வடிவம் தான் ராப் பாடல்கள் அப்படின்னு இருந்தது. எல்லாரும் அதை உண்மைன்னு சொல்லி நம்பி அப்படியே கடந்துருவோம் தானே. ஏன்னா இணையத்திலே போட்டிருக்கு. இந்த ராப் பாடல்களினுடைய தோற்றம் அமெரிக்காவில்னு இணையம் சொல்லுதுங்க. ஆனா கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இலக்கியத்தில் தோன்றிய அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் தான் ராப் இலக்கியத்தினுடைய தொடக்கம். நீங்க அந்த பாடல்களை பாடி பாருங்க. இன்றைக்கு பாடுகிற ராப் பாடல்கள்லாம் தோற்கும். அவ்வளவு அற்புதமான பாட்டு. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் தமிழ் படிங்க, தமிழ் இலக்கியத்தை வாசிங்க, நல்ல விஷயங்களை கேளுங்கன்னு சொன்னா கேட்டு படிச்சு அடுத்து சொல்லு என்ன சாதிக்க முடியும்னு கேட்கிறாங்கல்ல. ஐயா, திருப்புகழ் கேட்டதுனால மொழி தெரியாத இன்னொருவர் தன் பெயரையே தமிழில் மாற்றி இருக்கிற வரலாறு இந்த மண்ணில் நடந்திருக்கு. தமிழ் படிச்சா, தமிழ் பாடல்களை கேட்கறதுனால, தமிழ் வாசிப்புனால என்ன மாற்றம் நடக்கும்? என்னோட அலுவலகத்தில் பணியாற்றுகிற ஒரு நண்பர், அவருக்கு என்னுடைய வயது தான், அவரும் நானும் ஒரு சின்ன போட்டி வச்சுக்கிட்டோம். காலையில் எழுந்ததிலிருந்து மாலை அலுவலகம் வர்ற வரைக்கும் நீங்கள் செய்கிற செயல்பாடுகளை தமிழ்லையே சொல்லணும். அவ்வளவுதானே, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி சொல்லுங்கன்னு. காலையில் 5 மணிக்கு அடிக்கிற அலாரத்தை ஆஃப் பண்ணி, வேக்கப் பண்ணி, ப்ரஷ் பண்ணி, பாத் பண்ணி, ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி, வியர் பண்ணி, டிஃபன் பண்ணி, பைக்கை ஸ்டார்ட் பண்ணி, ஆஃபீஸை ரீச் பண்ணி, ரிஜிஸ்டரில் சைன் பண்ணி, எத்தனை பண்ணி? நம் கன்னி தமிழை இன்றைக்கு இந்த இளைய சமுதாயம் பண்ணி தமிழாக மாற்றிக்கொண்டிருக்கிற அவலத்தை நம்ம மாற்ற வேண்டாமா? சார், பேருந்து நிலையம் ஏறி அண்ணே மத்திய பேருந்து நிலையத்துக்கு ஒரு பயணச்சீட்டு தாங்கன்னு கேட்டேன். புரிகிற மாதிரி சொல்லுனாரு. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரே ஒரு பயணச்சீட்டு, மத்திய பேருந்து நிலையத்துக்கு போகணும்னு. இந்த விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்க தம்பி, எவ்வளோ பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு? ஆனால் இந்த வண்டி போகும், மத்திய பேருந்து நிலையத்துக்கு இந்த வண்டி போகும், ஒரே ஒரு பயணச்சீட்டு தாங்க. இறக்கி விட்டுருவையா, கீழே இறக்கிடுவேன். இப்போ பக்கத்தில் இருந்த 75 வயசு பாட்டி சொல்லுது, ஒன்றும் இல்லை, அவன் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போகணுமா, ஒரு டிக்கெட்டு கொடுங்க. இதை முன்னாடியே தமிழில் சொல்லியிருக்கலாம்ல. யாரு நடத்துனர்? இன்றைக்கு நாம் தமிழில் பேசுகிறதே சிரமமான ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்கத்தாவில் ஒரு மடத்தில் தமிழ் இலக்கியத்தின் பெருமிதங்களில் ஒன்றாக இருக்கிற திருப்புகழ் பாடியிருக்கிறாங்க. இந்த திருப்புகழ் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு சின்ன பையன் தினமும் மடத்துக்கு வருவானா. நான் அதை நம்பலை. அவன் சுண்டலும் புளியோதரையும் வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கணும். வந்த இடத்துல ஏதோ பாடுறாங்களே, இது என்ன பாட்டு அப்படின்னு கேட்கறதுக்காக உள்ளே வந்திருக்கணும். இப்போ கல்கத்தாவில் வங்காளத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு சிறுவன் தினசரி அந்த மடத்துக்கு வந்து திருப்புகழ் பாடுறதை கேட்குறான். இப்போ படிக்கிற வயது, பள்ளி படிப்பை நிறைவு செய்து கல்லூரி படிப்பை படிக்கிற வயது வந்துருச்சு. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, என்னப்பா படிக்க போகிற? ஒரு வங்காளி அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? ஏதாவது ஒரு படிப்பை சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அந்த பையன் என்ன தெரியுமா சொல்கிறான்? நான் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, பிழைக்கிற வழியை பாடுறா, என்னன்னே தெரியாத அதை போய் படிக்கிறேங்கிற. அப்பாவினுடைய உந்துதலால் முதல் இளநிலை பட்டம் வேற தான் படிக்கிறான். ஆனால் தமிழ் மீது அவனுக்கு இருந்த ஆர்வம் கொஞ்சமும் குறையலை. தொடர்ந்து அடுத்தடுத்து அவனுடைய விருப்பம் வருகிற போது தமிழை படிக்கிறான். இந்தியாவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி புல முதன்மையராக பணியில் சேருகிறான் அந்த இளைஞன். ஒரு வங்காளி ஒரு மடத்தில் திருப்புகழ் தமிழ் பாட்டை கேட்டு தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு தமிழ் படித்த ஒரு பையன்
இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் மொழிப்புல முதன்மையராக பணியாற்றி இருக்கிறான். இப்போ என்ன பெரிய ஆச்சரியம்னா, அந்த திருப்புகழ் பாட்டை கேட்டு தன் இதயத்தை பறிகொடுத்த ஒரு வங்காளி. அது அழகான சந்தங்கள் நிறைந்த திருப்புகழ். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, என்கண் வருக எனது ஆருயிர் வருக அபிராமா. எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, என்கண் வருக எனது ஆருயிர் வருக அபிராமா. இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகழ வருமாயன். சிந்தை மகிழும் அழகா குறவரிட வஞ்சி மகிழும் அழகா, அமரர் சிறை சிந்த அசுரர்களை வேரோடு மடிய அடுதீரா. திங்கள் அரபு நதி சூடிய பரமர் தந்த குமராலையே, கரை பொருத செந்தில் நகர்கினிதே மருவி வளர் பெருமாளே அப்படின்னு வர்ற திருப்புகழ் பாட்டை கேட்டு தன் இதயத்தை பறிகொடுத்த அந்த வங்காளி தமிழ் படித்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றது மட்டுமல்ல, சுனில் குமார் சாட்டர்ஜி என்கிற தன் பெயரை தமிழ் மீது இருந்த காதலால், சாட்டர்ஜினா வங்காளத்தில் நல்ல நூல்களின் தொகுப்புன்னு அர்த்தம், குமார்னா முருகன் அர்த்தம். சுனில் குமார் சாட்டர்ஜி என்கிற தன் பெயரையே நன்னெறி முருகன் என்று தமிழ் படுத்தி கொண்டான் அந்த இளைஞன். அப்ப தமிழ் படிச்சா, தமிழ் பேசுறத கேட்டா, தமிழ் புத்தகங்களை வாசிச்சா என்ன நடக்கும்னு கேட்டா, தமிழ் படித்து தமிழ் கேட்டு தமிழை வாசித்த ஒரு வங்காளி நமக்கு பங்காளியாகவே கிடைத்திருக்கிறார்னா தமிழை நாம படிக்க வேண்டாமா? சரியாக தமிழை நாம பேச வேண்டாமா? இப்போ இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. வரலாறு சரியா தெரியல, எங்கே நல்ல விடயங்களை நாம தேடி போறதுங்கிற ஆற்றலும் அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு குறைவா இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த பிள்ளைகளை ஆற்றுப்படுத்துவதற்காக, இவர்களை வழிநடத்துவதற்காக, இவர்களை ஒருங்குபடுத்துவதற்காக ஒரு நல்ல முயற்சியை ஒவ்வொரு ஆண்டும் புத்தக திருவிழாங்கிற பேர்ல இந்த மண்ணில் நடத்துறாங்க. நான் அருகாமையில் இருக்கிற கோவையில் 4 ஆண்டுகள் பொறியியல் படித்தேன். அந்த 4 ஆண்டுகளில் ஒரு முறை கூட நான் ஈரோடு மக்கள் சிந்தனை புத்தக திருவிழாவுக்கு வராமல் இருந்ததே இல்லை. 4 ஆண்டுகளும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இங்கே வருவேன். மக்கள் சிந்தனை பேரவை நடத்திய பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு தோல்வியுற்ற மாணவன் நான். பல மண்டலங்களில் போட்டி நடத்தி மாநில அளவில் பரிசு கொடுத்த மக்கள் சிந்தனை பேரவை நடத்திய பேச்சு போட்டியில் மண்டல அளவிலான போட்டியில் கூட வெற்றி பெற முடியாத பையன்தான் நான். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் சிந்தனை பேரவை நடத்திய புத்தக திருவிழாவுக்கு வந்து என்னால் முயன்ற அளவு பணத்துக்கு புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் சேர்த்து, அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 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 கிடைத்த வாய்ப்பு, ஒரு பெரிய தொலைக்காட்சியில் கிடைத்த வாய்ப்பு, இங்கே இருந்து வாங்கி கொண்டு போய் படித்த புத்தகங்களினால் கிடைத்த அந்த ஆற்றலும் அறிவும் தான் பட்டத்தை வெல்லுகிற இடத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்த்ததுன்னா, நல்ல வாசிப்பு இருந்தால் நல்ல வசந்த காலமான வாழ்க்கையை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். ஏன்னா என்னோடு கலந்து கொண்ட போட்டியாளர்கள் எல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது, என்னை விட திறமையானவர்கள். ஆனால் அவர்களில் இருந்து என்னை தனித்துவமாக காட்டிக்கொள்வதற்கு எது உதவுச்சு அப்படின்னா, நான் வாங்கி வைத்திருந்த புத்தகங்களும் அந்த புத்தகங்களில் இருந்து வாசித்து நான் எடுத்து வைத்திருந்த குறிப்புகளும் தான் என்னை தனித்துவமாக காட்டுச்சு. இப்போ ஒரே ஒரு அந்த விஜய் தொலைக்காட்சியில் நான் பேசின அந்த ஒரே ஒரு பேச்சினுடைய சாரத்தை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு சுற்றுல குடும்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த குடும்பத்துக்குள்ள நாம எதை பத்தி வேணாலும் பேசலாம். இப்ப குடும்பத்தில் நாம எதை பத்தி பேசுறது அப்படின்னு யோசிச்ச போது, சமீபத்தில் தன் மனைவியை சாக கொடுத்த ஒரு கணவன் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசணும்னு எனக்கு ஆசை. அது எங்கே இருந்து நான் இன்ஸ்பயர் ஆனேன், அதற்கான தொடக்கம் எங்கே அமைஞ்சதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ என் முன் வரிசையில் உட்கார்ந்துருக்கிற ஐயா கவிதா பப்ளிகேஷன் நிறுவனருக்கு தெரியும்,
எனக்கு 10ஆம் வகுப்புல கணிதம் பாடம் எடுத்த ஆசிரியர் ஜோல்னா ஜவஹர்னு பேரு. அவர் எப்போதுமே ஜோல்னா பையோட வருவார், அந்த பை நிறைய கவிதையோடும் வருவார். அப்படியான ஆசிரியர்கள் கிடைக்கிறது வரம். அந்த ஆசிரியர் அவருக்கும் அவங்க மனைவிக்கும் குழந்தை இல்லை. இப்போ எங்களை மாதிரியான மாணவர்களை தான் அவர் குழந்தையா நினச்சி எங்களை அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வர வைப்பார், நிறைய போட்டிகளுக்கு தயார் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு எங்களை அப்படியே வளர்த்தெடுத்தார். ஆனால் ஒரு பழமொழி சொன்னாங்கள்ல, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும்னு. பிள்ளை இல்லை என்கிற அந்த குறையையே இயற்கை எடுத்துக்கிச்சுங்க. அடுத்த சில ஆண்டுகளிலேயே அவர் இரட்டை குழந்தைக்கு அப்பாவானார். இப்போ அவரோடு பேசும்போது ஒரே ஒரு கவிதையை சொல்லி ஒரு வரி சொன்னாருங்க. அந்த கவிதையிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த கவிதையில் என்னை ஆட்கொடுத்து இந்த குடும்பம்ங்கிற சுற்றுல இந்த தலைப்பில் பேசுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி, நீ இல்லாத உலகத்திலே அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து. இப்போ சமீபத்தில் மனைவியை இழந்த ஒரு கணவன் பேசுனா என்னெல்லாம் பேசுவார் அப்படின்னு நான் பேசணும். ஒவ்வொரு சுற்றுக்கு எனக்கு தலைப்பு கொடுத்த உடனேயும் சென்னையில் பாண்டி பஜாருக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா பதிப்பகங்களுக்கும் போவேன். அப்படி நான் ஒரு முறை கவிதா பப்ளிகேஷனுக்கு போய் புத்தகங்களை வாங்கும்போது ஐயாவை சந்தித்தேன். ஆனால் அது ஐயாவுக்கு நினைவு இருக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லா பதிப்பகங்களுக்கும் போய் பல 100 புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து வச்சு ஒவ்வொரு புத்தகத்திலையும் படித்து சின்ன சின்ன குறிப்புகளை எடுத்து அந்த உரையை அப்படி செதுக்கி கொண்டு போய் அந்த மேடையில் பேசுகிற போது அது என்னுடைய உரையாகவே மாறிடுச்சு. ஆனால் இறையன்பு ஐயா தான் சொல்லுவாருங்க, ஒரு சிற்பத்தை செதுக்கின சிற்பி அந்த சிற்பத்துக்கு கீழே கையொப்பம் போடுறாரா? கிடையாது. அப்புறம் எதுதான் அந்த சிற்பிக்கான அங்கீகாரமாக இருக்கும்னா, அந்த சிற்பத்துக்கு கீழே செதுக்கினது நான் தாங்கிற கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செதுக்கிய சிற்பமே அவருடைய கையெழுத்து தான். அப்போ நான் பேசின பேச்சு அது என்னுடைய பேச்சா? கிடையாது. இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தின் முதுபெரும் அறிஞர்கள் தொகுத்து கொடுத்த பல 100 புத்தகங்களிலிருந்து கிடைத்த சாறு தான் அந்த பேச்சு. இப்போ எல்லா வீடுகள்லையுமே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு சண்டை ஊடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போ நாம் அதை உணர்வோம்னா 2 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லாமல் போகும்போது தான் உணர்வோம். இப்போ இந்த புரிதலை கடத்தணும். இப்போ நான் பேசுகிற போது இப்படி தாங்க தொடங்கினேன். சமீபத்தில் தன் மனைவியை சாக கொடுத்த ஒரு ஏழை கிழவனின் புலம்பல் இது. பெயர்ந்து போன வீட்டை பழுது பார்ப்பதில் சிக்கல், தொழிலில் பணக்கஷ்டம். எங்க ஆசிரியரை நினைச்சுக்கிட்டேன். குழந்தை இல்லை என்கிற உறவுக்காரர்களின் வசவு. இப்படி மலை போல் தடை வந்த போதெல்லாம் பக்கத்தில் வந்து முந்தானையால் முகம் துடைத்து எல்லாம் சரியா போகும் விடுங்க என்று ஒற்றை புன்னகையால் அத்தனை தடைகளையும் உடைத்தவளே என் கண்ணம்மா, எல்லாம் சரியாய் போய்விடும் என்று சொல்லிவிட்டு நீ மட்டும் தனியாய் போய்விட்டாய். ஆறுதல் சொல்ல வீட்டிற்கு வரும் எல்லோரும் சொல்கிறார்கள், மனம் விட்டு அழுங்கள் என்று. கண்ணீரை துடைத்து விட நீ இல்லாத உலகத்தில் நான் அழுது என்ன பயன்? யாராவது உன்னிடத்தில் உங்கள் குழந்தை என்று கேட்டால் நீ ஆண் குழந்தை என்பாய், நான் பெண் குழந்தை என்பேன். மேல குழந்தை இல்லை என்கிற உறவுக்காரர்களின் வசவு. இங்க யாராவது உன்னிடத்தில் உங்கள் குழந்தை என்று கேட்டால் நீ ஆண் குழந்தை என்பாய், நான் பெண் குழந்தை என்பேன். நீயும் பொய் சொன்னதில்லை, நானும் பொய் சொன்னதில்லை. எனக்கு நீயும் உனக்கு நானும் குழந்தைகளாகவே இருந்தோம். கண்ணே, நீ இருக்கும்போது கொடுத்த உணவெல்லாம் பிடித்த உணவாகவே இருந்தது. நீ போன பின்னால் பட்டினி மட்டுமே என் உணவாகி போனது. நள்ளிரவில் தாமதமாக நான் வீடு திரும்புகையில் கூட கதவை தட்டும் முன்னாலேயே திறந்து விடுவாய். நான் உன்னிடத்தில் கேட்பேன், நீ என்ன
பாரதிதாசன் சொன்னதைப் போல வெளியே சென்ற கணவன் வீடு திரும்பும் வரை மனைவி கருமரத்தால் செய்த கதவா என்று கேட்டேன். உள்ளே இருந்து நீ உங்கள் காலடி ஓசையிலே காதலை நான் அறிவேன் என்று கண்ணதாசனாய் பதில் சொன்னார். பால் கணக்கு எழுத நீ போட்ட கோடுகள் மீது தேய்த்து தேய்த்து சுவரும் தேய்ந்து போனது, என் விரலும் தேய்ந்து போனது. கண்ணே, நீ இல்லாத இந்த உலகத்தில் என் பணிகளை செய்ய 1000 பேர் கிடைப்பார்கள். பரிவோடு செய்ய உன்னால் மட்டுமே முடியும். நீ என்னை கோயிலுக்கு அழைப்பாய், நீ என்னை கோயிலுக்கு அழைப்பாய். கும்பிடுவதற்காக அல்ல, நீ கூப்பிட்டதற்காகவே உன்னோடு வருவேன். நெற்றியில் திருநீர் பூச சொல்வாய், எனக்கும் சேர்த்து நீயே பூசிக்கொள் என்பேன். இப்போது என் நெற்றி நிறைய திருநீர், உன்னை எரித்த சாம்பல் தான். கண்ணே, இது நாள் வரைக்கும் நம் வீடு மண் மீது நிற்கிறது என்று நினைத்திருந்தேன். இப்போதுதான் புரிகிறது, நம் வீடு மண் மீது நிற்கவில்லை, என் கண்ணே உன் மீது நின்றிருக்கிறது. இது நாள் வரைக்கும் நம் வீடு செங்கலால் ஆனது என்று நினைத்து கொண்டிருந்தவர்களே, நம் வீடு செங்கலால் ஆனதல்ல, நம் வீட்டை செதுக்குகிற பெண்களால் ஆனது என்பதை புரிந்து கொள்ளும். கணவனுக்காக தன் கனவு, விருப்பம் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு அவனுக்காகவே வாழுகிற துறைவி மனைவி. அந்த மனைவியை இழந்த பிறகு அவள் நினைவுகளால் திண்டாடுவதை விட அவள் உயிரோடு இருக்கும் போதே அவள் விரும்பியபடி கொண்டாடுங்கள் என்று சொல்லி அந்த கவிதையை நிறைவு செய்தேன். ஒரு உறவை இழந்த பிறகு அந்த உறவை நினைத்து நாம் திண்டாடுவதை விட அந்த உறவு நம்மோடு இருக்கிற போதே அந்த உறவை கொண்டாடுகிற வல்லமை நமக்கு வேணும்னா ரொம்ப அழகா அதையும் கூட திருக்குறள் சொல்லுதுங்க. நம்ம அமைச்சரை மாண்பிற்குரியவர்கள்னு சொல்றோம், பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவர்களா மாண்பிற்குரியவர்கள்னு சொல்றோம். ஆனா வள்ளுவர் நம் வீட்டை செதுக்குகிற பெண்களை மாண்புக்குரியவர்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், இன்னைக்கெல்லாம் என்னடா நடிகர்கள் நடிக்கிறாங்க, நடிகர் திலகம் மாதிரி வருமா, அவர் மாதிரி வருமா? இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேங்க, அவருக்கு பின்னால் வந்த நடிகர்கள் கிட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சாயல் நிச்சயமாக இருக்கும். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு ஒரு நடிகர் வந்தார், அவரை போல யாராவது ஸ்டைல் பண்ண முடியுமா அப்படின்னு எங்கள் மாமா சொல்லுவார். அதுக்கப்புறமும் நான் யோசிச்சு பார்த்தேன், அவருக்கு பின்னால் வந்த நடிகர்கள் கிட்ட அவருடைய சாயல் நிச்சயமா இருக்கும். இப்ப நிறைய நடிகர்கள் வந்திருக்கிறாங்க, சிலர் உச்சம் பெற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னால் வர நடிகர்கள் கிட்ட அந்த நடிகர்களின் சாயல் இருக்கும். ஆனால் தமிழில் வெளியாகிற புது நவீன படைப்பாளர்கள் ஒவ்வொருவரும் பார்த்து பார்த்து ரசித்து இந்த சாயல் இல்லாமல் ஒரு புது படைப்பு இனி தமிழில் வராது என்கிற ஒரு மிகச்சிறந்த இலக்கிய பிரதி ஒன்று உண்டென்றால் அது முப்பால் எனும் திருக்குறள் தான். திருக்குறளுடைய சாயல் இல்லாம இன்னொரு நூலை நம்மளால பார்க்க முடியுமா? முடியாதுங்க. அப்ப உலகத்தினுடைய சமச்சீர் ஓவியம் எது அப்படின்னு கேட்டா இணையதளம் மோனலிசாவினுடைய ஓவியம்னு சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னு இணையத்துக்கிட்ட கேட்டா 360 பாகையில எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் மோனலிசாவின் கண்கள் நம்மை பார்ப்பது போலவே இருக்கும். அப்ப எந்த கோணத்தில் பார்த்தாலும் நம்மை பார்ப்பது போலவே இருக்கிற மோனலிசாவின் ஓவியம் உலகத்தின் சமச்சீர் ஓவியம் என்று இணையம் சொல்லுகிறது. அப்ப நான் இப்படி சொல்றேங்க, இந்த மொழி, இந்த இனம், இந்த மதம் மனிதர்கள் மட்டுமல்ல உலகத்தில் தோன்றிய எல்லா உயிர்களுக்குமான சமமான நீதியை, அறத்தை சொல்லுகிற இலக்கியமாக இருக்கிற திருக்குறள் உலகத்தின் சமச்சீர் புத்தகம் இல்லையா? உலகத்தினுடைய சமச்சீர் புத்தகம் நம்முடைய மொழியில் இருக்கிறது என்கிற பெருமை நமக்கு வேணும். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு புழு மண்ணில் இருந்து அப்படியே வெளியில வருது. அந்த புழுவை ஒரு பூச்சி சாப்பிட்டு கொஞ்ச காலம் உயிரோடு இருக்கு. அந்த பூச்சியை
ஒரு வண்டு உணவாக எடுத்துக்கொண்டு கொஞ்ச காலம் உயிரோடு இருக்கு. அந்த வண்டை ஒரு கார்கால இரவில் ஒரு தவளை உணவாக எடுத்துக்கிட்டு கொஞ்ச காலம் உயிரோடு இருக்கு. அந்த தவளையை பாம்பு உணவாக எடுத்துக்கொண்டு கொஞ்ச காலம் உயிரோடு இருக்கு. அந்த பாம்பு ஒரு மாலை நேர மங்கலில் கழுகோட பார்வைக்கு நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த பாம்பை உண்டு அந்த கழுகு கொஞ்ச காலம் உயிரோடு இருந்தது. அந்த கழுகு குறி தப்பாத ஒரு வேடனின் அம்பில் அகப்பட்டு அந்த வேடனுக்கு அன்றைக்கு உணவாக போனது. அதை உண்டு அந்த வேடன் கொஞ்ச காலம் உயிரோடு வாழ்ந்தான். அந்த வேடன் சில நாட்களில் நோய்வாய்ப்பட்டு இறந்த பிறகு அந்த வேடனின் உடலை இந்த மண்ணில் புதைத்தார்கள். புதைத்த இடத்தில் மண்ணை கிளறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. வாழ்க்கை என்பது ஒரு பெரிய சக்கரம். ஆனால் இன்றைக்கு நாம நிலையாமை என்கிற ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் பெரிய பெரிய மேதைகளாக தங்களை நினைத்து கொண்டு இன்றைக்கு இதுதான் சரி என்று ஊடகத்திலும் பொதுவெளியிலும் மேடைகளிலும் பேசுகிற கோமாளிகளின் பேச்சை ஒரு நாளும் நாம் கேட்டால் அது நல்லவை கேட்டல் என்கிற பட்டியலில் வராது. நிறைய இடங்களில் இது மாதிரியான புத்தக திருவிழாக்கள் நடக்குது. அதில் இசை நிகழ்ச்சியில் பிரபலமான இசைக்கலைஞர்கள், நடன நிகழ்ச்சியில் பிரபலமான நாட்டிய கலைஞர்கள், இப்படி பிரபலமானவர்களை அழைத்து விழா எலும்பை சொரிந்து கொடுக்கிற மேடையை அமைக்கிறவர்களுக்கு மத்தியில் நம் புத்திக்கும் நம் அறிவுக்கும் வேலை கொடுக்கிற மேடையை ஒவ்வொரு ஆண்டும் உருவாக்குகிற இடம்தான் இந்த ஈரோடு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேடையில் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற இந்த பெரியவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி இனி வருகிற ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு நாளில் இந்த சிந்தனை அரங்கத்தில் என்னை போல ஏராளமான திறமையோடு இருக்கிற ஒரு இளைஞனுக்கு இந்த அரங்கம் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நல்ல விடயத்தை உங்களிடத்தில் கேட்டு, இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சுதந்திர சுடரை ஏந்தி பிடிக்கிற அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் நிச்சயமாக இந்த விருப்பத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிறைவு செய்வார் என்கிற நம்பிக்கையோடு எதை கேட்டாலும் அது நல்லவையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் கேட்டு நல்ல விடயங்களை கேட்டு இந்த பூமி பந்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழுகிற கிரகமாக மாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உரக்கச் சொல்லி, அடுத்த தலைமுறை இளைஞர்கள் சினிமா பிரபலங்களுக்கு பின்னால் போவதை விட தமிழ் எழுத்தாளர்களின் பின்னால் படையெடுத்தால்தான் ஒரு நல்ல புரட்சிகரமான சமுதாயம் உருவாகும் என்று சொல்லி, வாரிசை நம்புவதை விட, அழுத்தமாகவே சொல்லுகிறேன், வாரிசை நம்புவதை விட வாசிப்பை நம்பினால்தான் இந்த சமூகம் மேம்படும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவரும் இந்த ஈரோடு புத்தக திருவிழாவை ஆகச் சிறப்பாக கடந்த 21 ஆண்டுகளாக நடத்தி வரக்கூடிய மாமேதை ஆளுமை திரு ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களே, மற்றும் இன்றைய இந்த விழாவினுடைய தலைமை ஏற்று முன்னணியில் இருக்கக்கூடிய திரு எஸ்டி சந்திரசேகர் ஐயா, தாளாளர் வேளாளர் கல்வி நிறுவனங்கள் அவர்களே, தாளாளர் அவர்களே, ஒரு அழகான ஊக்குவிக்கும் வாழ்த்துறை ஒன்றை வழங்கி சென்றிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தினுடைய தலைமை காவல் கண்காணிப்பாளர் அம்மா சுஜாதா அம்மா அவர்களே, எனக்கு முன்னால் ஒரு ஆகச்சிறப்பான உரையை மிக அழகிய தமிழில் நமக்கு கொடுத்து சென்றிருக்கக்கூடிய நண்பர் இளைஞர் ராகவேந்திரன் ஐயா அவர்களே, இங்கே வெள்ளமென திரண்டு இருக்கக்கூடிய அன்புமிக்க ஈரோடு வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஈரோடு புத்தக திருவிழாவில் பேசுவது என்பது தமிழகம் எங்கும் உள்ள, ஏன் உலகெங்கும் உள்ள பல்வேறு தமிழர்களுக்கும் உரையாற்றி கொண்டிருப்பவருக்கும் பேச்சாளர்களுக்கும் ஆக பிடித்த ஒரு விஷயம். எனக்கு வந்து அமர்ந்ததிலிருந்தே ஒரு பயம் உறுத்தி கொண்டே இருந்தது. என்ன என்றால், இன்றைக்கு காலையிலிருந்து வரும்பொழுதே அந்த பயம் இருந்தது எனக்கு. கடந்த முறை
மிகச்சிறப்பாக ஒரு நடந்து கொண்டிருந்த அந்த புத்தக திருவிழாவில் நான் மிகவும் கனவு கண்டு உரையாற்ற வந்தபோது ஒரு பெருமழை வந்தது. இன்றைக்கும் நான் உட்கார்ந்திருக்கும் போது ஏன் காலையிலிருந்து ஈரோடில் மழை பெய்கிறதே, அப்புறம் இவ்வளோ நேரம் வரல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருமா, இப்போ நம்ம பேச போகிறோம் தூரிடுமா, லேசாக புழுங்குச்சுன்னா ஒருவேளை புழுக்கம் வருதா, காணா குறைக்கு கையில் இருக்க அலைபேசியை எடுத்து ChatGPTயில் ஈரோடில் எத்தனை மணிக்கு மழை பெய்யும் அப்படிலாம் பார்த்து கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக இதுவரை தூரவில்லை. இன்னொரு சில மணித்துளிகள் அது கொஞ்சம் காத்திருந்து அந்த மாமழை போற்றும்படி பெய்யலாம் என்று நினைத்து கொள்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மேடையில் பேசுகிறதுல. என்ன தலைப்பில் பேசலாம் என்று ஐயா அவர்கள் கேட்டபோது மனதில் பட்டது, அன்றைக்கு மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை ஒட்டியே இந்த மண்ணுயிர் நுண்ணுயிர் உன்னுயிர் என்கிற தலைப்பை கொடுத்தேன். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் குறித்த நலம் குறித்த அத்தனை தேடல்களிலும் தவறாது இடம்பெற்று கொண்டிருக்கிற இரண்டு சொற்கள் இந்த மண்ணினுடைய உயிர்கள், மண்ணில் இருக்கக்கூடிய உயிர்களும் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும். இந்த இரண்டும் இல்லாமல் இனி நம் உயிர் இராது என்பதுதான் இன்றைய அறிவியலின் கண்டுபிடிப்பு. ஆனால் இந்த அறிவியலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே போற்றி சொன்ன சமூகம் தமிழ் சமூகம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்ன சமூகத்தினுடைய எச்சங்கள் தான் நாம் எல்லாம். இடையில கொஞ்சம் மறந்துட்டோம். ஒட்டுமொத்தமாக நாம் எல்லோரும் ஒரு மனிதனை மையப்படுத்திய உலகுக்குள் சிக்கியது தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல சவால்களுக்கு காரணம் அப்படின்னு. அதாவது ஆங்கிலத்தில் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிம்பாங்க. எதை எடுத்தாலும் எல்லா வளர்ச்சியும் எல்லா சொகுசுகளும் எல்லா சௌகரியங்களும் முழுக்க முழுக்க மனிதனை மையப்படுத்தி நகர்ந்தது தான் இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பெருகி கொண்டிருக்கிற பல நோய்களுக்கு காரணம். குறிப்பாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியே முடக்கி போட்ட கோவிட் காலம் இந்த பிற உயிர்கள் மீதான மதிப்பை கூட்டியது. நாம் எல்லாம் அவ்வளவுதான், முடிந்து விட்டதோ இந்த உலகு என்று ஒரு கணம் முடங்கி இருந்தோம். அந்த சமயத்தில் தான் இந்த புரிதல், பிற உயிர்களை நேசிக்க வேண்டும், பிற உயிர்கள் மீது நாம் நடத்திய வன்முறைகளின் விளைவுதான் அந்த கோவிட் என்பதை பட்டவர்த்தமாக நிரூபித்தது. அந்த கோவிட் நடப்பதற்கு ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆஸ்திரேலியாவில் ஒரு குதிரை லாயத்தில் ஒரு நோய் தொற்று வந்தது. பிரிஸ்பேன் நகரத்திற்கு பக்கத்தில் ஒரு பெரிய, அங்கெல்லாம் பந்தய குதிரைகளை வளர்ப்பதில் அந்த நாடு ரொம்ப பெரியது. உலகெங்கும் அந்த பந்தய குதிரைகளை வைத்து பெரிய கண்காட்சிகளும் பெரிய போட்டிகளும் நடத்தி கொண்டிருக்கிற இடத்துல தொடர்ச்சியாக சில குதிரைகள் இறந்து கொண்டே இருந்துச்சு. அப்போ தான் முதல்ல ஒரு விஷயம் உலகத்துக்கு புரிஞ்சுது. இந்த குதிரை செத்துக்கிட்டே இருக்கும்போது 2-3 குதிரை இறந்துச்சு. அந்த குதிரையை காப்பாளன் அவருக்கும் ஒரு நுரையீரல் தொற்று இறந்து போச்சு. முதல்ல எல்லாம் இல்லை இது ஏதோ இன்சூரன்ஸ்க்காக இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சந்தேகம் கூட பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே நடத்தப்பட்ட ஆய்வுகள் தான் அதில் வந்த நோய் ஹென்ட்ரா அப்படிங்கிற ஒரு வைரஸ் குதிரையிலிருந்து மனுஷனுக்கு வந்தது. ஜூனோட்டிக் வைரஸ் என்கிற இன்றைக்கு கோவிட் எப்படி நாமெல்லாம் சீனாவில் உள்ள ஏதோ ஒரு விலங்குகளில் இருந்து ஏதோ ஒரு உயிரினங்களை அறுத்ததனால் வந்தது என்று இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிற உயிரிலிருந்து நம் உயிருக்கு வந்த ஒரு தொற்றாக பார்க்கப்பட்ட அந்த கோவிடுக்கு முன்னாடி முதல்ல பார்த்தது அந்த ஹென்ட்ரா வைரஸ் தான். அப்போ அந்த ஹென்ட்ரா வைரஸுக்கு அப்புறம் அடுத்தடுத்து உலகம் முழுக்க ஒரு மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், அந்த கல்ஃப் நாடுகளில் மட்டும் வந்த ஒரு வித காய்ச்சல் வந்தது. அதே மாதிரி நிறைய பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், இதெல்லாம் வர தான் இந்த பிற உயிர்களிலிருந்து நமக்கு இந்த நோய்கள் வருது. ஜூனோட்டிக் வைரஸ் வருது. இதை முழுசாக அடித்து துவைச்சு அனுப்பிட முடியாது. இது மீண்டும் மீண்டும் வேறு உருக்கள் உருமாறி நமக்குள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கடைசியாக கோவிட் காலத்தில் மிக உறுதியாகப்பட்டது. அப்போ தான் முதல்ல என்ன பேச ஆரம்பித்தாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்த உடலினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது, இப்போ நான் ஃபிட்டாக இருக்கேனா, நான் ஆரோக்கியமாக இருக்கேனா, ஒரு காலத்தில் ஒரு அழகு இருந்துச்சு. என்னுடைய இதயம் சரியாக துடிச்சிட்ருக்கு,
என்னுடைய நுரையீரல் சரியாக சுவாசித்து கொண்டிருக்கிறது, என்னுடைய சிறுநீரகங்கள் சரியாக கழிவை நீக்கி கொண்டிருக்கிறது, அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு காலத்தில் புரிதல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை உன் உடம்பு ஃபிட்டாக இருந்தால் கூட, உன் இதயம் 72 தடவை துடிச்சா கூட, உன் நுரையீரல் சரியாக நிமிஷத்துக்கு 20 நிமிடம் மூச்சு பிடிச்சா கூட, உன்னுடைய EGFRன்னு சொல்லக்கூடிய எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் 100க்கு மேலே இருக்குன்னு இருந்தால் கூட உன் மனம் நலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இடைக்காலத்தில் புரிஞ்சாங்க. மனது செம்மையாக இருக்கணும், மனம் நிறைவாக இருக்கணும், மனதில் அழுத்தங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இடைக்காலத்தில் 1970களுக்கு அப்புறம் ஆலமாட்டா ரெசல்யூஷன் அப்படின்னு ஒருங்கிணைந்த ரஷ்யா இருந்தபோது அலமாட்டாங்கிற இடத்துல முதல்ல அவங்க இல்லைப்பா உடம்பு மட்டும் ஃபிட்டாக இருந்தால் பத்தாது, மனசு நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் கோவிட் நேரத்தில் உடம்பும் நல்லா இருந்து மனசும் செம்மையாக இருந்து சரியாக மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருந்த, சரியாக உடலை கட்டாக வைத்திருந்த பலரையும் கோவிட் குத்திட்டு போயிடுச்சு. அப்போ தான் புரிஞ்சுது, உடம்பு மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, உன் மனம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. நீ இங்கே நின்று பேசிக்கொண்டும் இங்கு உட்கார்ந்து கொண்டும் இருக்கிறோமே, இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவும் நலமாக இருக்க வேண்டும். இந்த மண்ணுக்கு கீழே நமக்காக தினமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கோடானு கோடி பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் பூஞ்சைகளும் நலமாக இருக்கணும். இவையெல்லாம் நலமாக இல்லைன்னா நம்மால் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. இந்த உயிர்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ மரங்கள் இருக்குது, இந்த மரங்களினுடைய பூக்களில் தேன்கள் இருக்குது. அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேன் சிட்டோ இல்லை வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளோ, கடலில் இதுவரை இனம் கண்டறியாத கோடானு கோடி உயிரினங்கள் இருக்குது. அவையெல்லாம் நலமாக இருக்க வேண்டும். இவை எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உலக சுகாதார நிறுவனம் ஒன் ஹெல்த் என்று சொல்லிச்சு. இனிமேல் ஆரோக்கியங்கிறது நம்மை மட்டும் பார்த்தா பத்தாது. நமக்கான தேவைகள், நமக்கான வசதிகள், நமக்கான வேக்சின்கள் என்றால் நமக்கான கோடான கோடி மருந்துகள் மட்டும் பத்தாது. ஒரு மனித சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பிற உயிர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். நண்பர்களே, இது ரொம்ப 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 அடிப்படையான விஷயம். உண்மையில் சொல்ல போனால் இந்த பூமியில் நம்ம கடைசியாக வந்தவங்க, பூமியின் கடைக்குட்டி நாம். பொதுவாக வீட்டில் கடைக்குட்டியாக வரவன் கண்ணாமண்ணான்னு சேட்டை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம் கண்ணாமண்ணான்னு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம். உண்மையில் இந்த பூமியை பயோஸ்பியர், வைரோஸ்பியர் என்று தான் சொல்லணும். பூமியில் முதல் உயிரிகள் வைரஸ்கள் தான். அவங்க வீடு, அவங்க பட்டா போட்டு இருந்த இடம், உள்ள குறுக்க பூந்து விளையாண்டுட்டு இருக்கிறது நம்ம. அப்போ அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? அந்த கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் கோவிட். இதுபோல் 63 லட்சம் வைரஸ்கள் வரலாம் என்று கணக்கெடுக்கிறார்கள். 1 2 இல்லை, 63 லட்சம் வைரஸ்கள் இதே போல் நம்மை தாக்க வரலாம் என்று சொல்கிறாங்க. அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் தினம் விட்டமின் மாத்திரை எடுத்துக்கிறேன், நான் காலையிலேயே சாயந்தரமும் கபாலபாதியும் சீத்தலையும் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் சிறுதானியமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நான் ஆர்கானிக் உணவுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன்னு இருந்தால் மட்டும் பத்தாது. நான் வசித்து கொண்டிருக்கக்கூடிய, நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய மண்புழுவும் அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அத்தனையும் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். எதுக்கு இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறோம்? நண்பர்களே, நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்தியாவில் மிக அதிகமான அளவில் கூடிக்கொண்டிருக்கிற வியாதி, உலகத்தின் கேபிட்டலாக இருக்கிற சர்க்கரை வியாதி இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் தான் மிக அதிக சர்க்கரை நோயாளிகள், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னொரு புதிய ஒரு கருத்து, புதிய ஒரு கருத்து இல்லை தரவு என்னன்னா, இந்தியாவில் தான் அதிக புற்றுநோயாளிகளும் இருக்கிறார்கள் இன்றைக்கு. உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கணக்கையும் இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களையும் வச்சு பார்க்கும்போது, இந்திய இளைஞர்களில், இந்திய குழந்தைகளில் வரக்கூடிய புற்றுநோய் கொஞ்சம் அதிகரித்து வருவதை தரவுகள் சொல்லி கொண்டிருக்கின்றன. AYAம்பாங்க, அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட்டுக்கு வரக்கூடிய புற்றுக்கள் அதிகரித்து கொண்டே இருக்கு. ஏன் இப்படி கூடுது? சர்க்கரை கூடுறதுக்கு தெரியும் நம்ம என்னெல்லாம் தப்பு நடந்தது, எவ்வளோ இனிப்பை சாப்பிட்டோம், எவ்வளோ பட்டை தீட்டிய அரிசியை 3 வேளையும் சாப்பிட்டு கொண்டு அதிக உடல் உழைப்பு இல்லாமல் இருந்ததும், மன அழுத்தம் இருந்ததும், சூழலின் கேடும் தெரியும் நமக்கு. கூடவே புற்றும் கூடிக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது ரொம்ப அச்சமாக இருக்கிறது. சின்ன குழந்தைங்க, குட்டி குட்டி குழந்தைகள், குறிப்பாக இந்த மண்ணினுடைய உயிர் சேதமடைவதால், மண்ணினுடைய உள்ளே இருக்கக்கூடிய நல்ல நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பூஞ்சைகளையும் நமக்கு நல்ல இனிப்பான கனி வேணும்,
நமக்கு நல்ல பெரிய காய்கறிகள் வேணும், நமக்கு நல்ல வடிவத்தில் காய்கறி வேணும்னு கொண்டு கொட்டக்கூடிய பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள்னால, அந்த பூச்சிக்கொல்லி ரசாயன உரங்கள்னால, இவற்றினால் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் கூடுகிறது. நண்பர்களே, ரொம்ப தெளிவாக நான் தரவுகளின் அடிப்படையில் தான் பேசுகிறேன். குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் எதனால் அப்படின்னு ஒரு ஆய்வுகள் சொல்கிறாங்க. தம் அடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், அவனுக்கு வாயில் புற்றுநோய் வருது. குடலில் இரைப்பையினுடைய ஆரம்ப பகுதியிலும் உணவுக்குழலினுடைய இறுதி பகுதியிலையும் நிறைய பேருக்கு வரக்கூடிய புற்றுநோய்க்கு மது ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எந்த காரணம் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு, ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்குது ஒரு பொம்பளை பிள்ளை, எழுதணும், ஃபைனல் எக்ஸாம் எழுத போனோம், ரிவிஷன் நடந்து கொண்டு இருக்கிறது எக்ஸாம், ஒரு காய்ச்சல், சாதாரண ஒரு காய்ச்சல் வருகிறது. காய்ச்சல் வந்தால் நமக்கெல்லாம் சின்ன பிள்ளையில் காய்ச்சல் வந்தால் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா காய்ச்சல் வந்தால் பாய் விரித்து படுக்க வச்சு சூடாக ரசஞ்சாதம் கொடுப்பாங்க. ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு ஒரு லெட்டர் எழுதி வாத்தியாருக்கு அனுப்பிட்டா 4 நாள் ஜாலியாக இருக்கலாம். நல்லா யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம் வீட்டு குழந்தைகள் 2 நாள் காய்ச்சலை தாண்டினால் நமக்கெல்லாம் ஒரு சின்ன பதபதப்பு வருதா இல்லையா? காய்ச்சலை நோக்கி, காய்ச்சலை பார்த்து பயப்படக்கூடிய சமூகமாக நம்ம மாறிட்டோம். இந்த 10ஆம் கிளாஸ் பொண்ணு இப்போ சமீபத்தில் நடந்தது, பரீட்சை ரிவிஷன் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கா, ஒரு காய்ச்சல், சாதாரண ஒரு நாள் ஃபீவர், 2வது நாள் காய்ச்சல் கொஞ்சம் கூடுது. அவங்க என்கிட்ட தான் பேசுகிறாங்க. அவரும் சித்த மருத்துவர், கஷாயம்லாம் கொடுத்துருக்கேன், சரியாயிடும், 2 நாள் 3 நாளில் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 5-6 நாட்களாக காய்ச்சல் குறையலை. என்ன அப்படின்னு ரத்த சோதனை பண்ணி பார்த்துக்கலாம், ஏதாவது டைஃபாய்டாக இருக்குமா, மலேரியா இருக்குமா, இல்லை என்றால் வேறு ஏதாவது தொற்றுக்கள் வந்திருக்குமான்னு ஒரு சோதித்து பார்க்கலாம் என்று பார்த்தால் வெள்ளணுக்கள் எல்லாம் எக்குத்தப்பாக ஏறி இருக்கு. இரத்த தட்டுக்கள் சாதாரணமாக 1.5 லட்சத்திலிருந்து 4 லட்சம் இருக்கணும், 400 இருக்குது. ஏதோ ஒரு பெரிய சாதாரணமாக வைரஸ் ஜுரத்தில் கொஞ்சம் தட்டு குறையும், டெங்கியில் குறையும், சாதாரண வைரஸ் ஜுரத்தில் கூட 70,000 60,000 வரும், அப்புறம் பழையபடி ஏறிடும். ஆனால் 400 500ன்னு வராது. என்ன நடந்திருக்கு என்று பார்த்து பதைத்து உடனடியாக அடுத்தடுத்த சோதனைகள், அடுத்தடுத்த மருத்துவர்கள்னு பார்த்தா இந்த பெண் குழந்தைக்கு வந்தது ஒரு இரத்த புற்றுநோய். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவள் ஆடி பாடி மகிழ்ந்து ஓடிக்கொண்டிருப்பதும் பேசுகிறதும் நல்லா ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகுது, அம்மாவும் அப்பாவும் எல்லோரும் பார்த்துருக்கோம். ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு தெரியல. ஆனால் மழை வேணும் சிகிச்சை கொடுக்குறோம். பல புற்றுநோய்களை இன்றைக்கு முழுமையாக சிகிச்சை செய்ய முடியும். ஆரம்பத்தில் கண்டறிந்து சரியாக சிகிச்சை போச்சுன்னா முடியும். ஆனால் இந்த குழந்தைக்கு 3வது கீமோ சிகிச்சைக்கு மேலே அந்த குழந்தையால் இருக்க முடியல, தவறிட்டான். உடைந்து போயிடுச்சு ஒட்டுமொத்த குடும்பமும். எவ்வளவு கனவு இருந்திருக்கும் அந்த ஃபேமிலிக்கு, எவ்வளவு கனவு அந்த குழந்தை இருந்திருக்கும். திருப்பி ஒரு பக்கம் ஆய்வினுடைய முடிவுகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு என்ன காரணமாக இருக்கும்? 15% காரணம் மரபணு சார்ந்த காரணங்கள் இருக்கலாம். மரபணுக்கள் மியூட்டேட் ஆகலாம். அவங்க தாத்தாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் அவங்களுடைய மூத்த குடியில் யாரோ ஒருத்தருக்கு இருந்த ஒரு மரபணு மாற்றம் இவங்களுக்கு வர்றதுக்கு 2-3 தலைமுறை தாண்டி கூட வந்திருக்கலாம். எங்கள் அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் இல்லை, எங்கள் மாமா சித்தப்பா யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு 4-5 தலைமுறையிலேருந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு 15% தான். மீதி 85% அவன் என்ன எழுதுறான்னா, காசஸ் ஆர் அன்னோன், மேபி டியூ டு ஃபுட் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். 85% காரணம் சூழலினாலோ உணவினாலோ இருக்கலாம் அப்படிங்கிறான். கருத்தரித்திருக்கிற தாய் தொடர்ச்சியாக இந்த பெஸ்டிசைடல் ரெசிடியூவை அந்த நேரத்தில் அவர்கள் எடுப்பதாலோ, இல்லை மகவுக்கு பாலூட்டி கொண்டிருக்கிற காலத்தில் அவர்களுக்கு தொடர்ந்து பெஸ்டிசைடல் டோஸ் இருந்தாலோ அந்த குழந்தைக்கு புற்றுநோய் வரலாம் என அறுதியிட்டு சொல்கிறது அறிவியல் தரவுகள். அந்த பெஸ்டிசைடை, பூச்சிக்கொல்லிகளை கையாளக்கூடிய விவசாயிகள், அந்த நிலத்தில் பணியாற்றக்கூடிய உழவு தொழிலாளிகளுக்கு அதிகம் அந்த நோய் வருவதற்கான சாத்தியம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு காய்கறி, அது ஒரு பப்பாளி பழமாக இருக்கலாம், இல்லை என்றால் அது ஒரு வாழையாக இருக்கலாம், இல்லை ஒரு அரிசியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காய்கறியாக இருக்கலாம். அந்த காய்கறிகளில் அந்த பூச்சிக்கொல்லியினுடைய கூறுகள் இருந்து அது தொடர்ச்சியாக கருத்தரித்திருக்க அந்த அம்மாவினுடைய உடலுக்குள்ளே போயிட்டே இருந்தால் இப்படியான சிக்கல் 10 ஆண்டு 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரும். அப்படின்னா எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்கணும் நண்பர்களே. இதெல்லாம் ஒரு கதையோ அல்லது அனுமானமோ இல்லை, இது தரவு.
உலகம் முழுக்க ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த களைக்கொல்லி நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற கிளைஃபோசேட் ரவுண்டப் அப்படின்ற பிராண்டில் வருது. அந்த களைக்கொல்லிகள் குரூப் 2 கார்சினோஜன் அப்படின்னு, அதாவது புற்றுநோய்க்கான காரணிகளை குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு பிரிப்பாங்க. அந்த குரூப் 1ங்கிறது தான் மது, புகையெல்லாம். புகை பிடித்தா கண்டிப்பாக புற்று வருவதற்கான 100% காரணம் இருக்குது. அதே தான் மது அருந்தினாலும். எனக்கு ஒரு சமயத்தில் கோபமாக வரும். மது அருந்துதல் புற்றுநோய் உயிரை கொல்லும், மது அருந்துதல் உடலுக்கு கேடானது, ஏன் அதையும் உங்களுக்கு உயிரை கொல்லும்னு விட மாட்டாங்க. அதுக்கு பின்னால் இருக்க சந்தை 2வது வரியை சற்று மென்மையாக்கி கொடுக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும், மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கானது. ஆனால் எந்த மதுவில் இருக்க நிக்கோட்டினோ புகையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டினோ மதுவில் இருக்கக்கூடிய ஆல்கஹாலும் ஒரே கிளாஸ் 1 கார்சினோஜனில் தான் புற்றுநோய் வருவதற்கான காரணியில் தான் இருக்குது நண்பர்களே. அந்த வரிசையில் குரூப் 2 கார்சினோஜன் 2வதுல, அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா ப்ராபபிள் பாசிபிள் கார்சினோஜன். அனிமல் ஸ்டடீஸில் எல்லா இடங்களையும் இது புற்றுநோயை தோற்றுவிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணி இந்த கிளைஃபோசேட்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி. இது என்னைக்கு அதை கண்டுபிடிச்சாங்களோ அந்த களைக்கொல்லி ஒட்டுமொத்த ஐரோப்பாவிலிருந்தும் அங்கே இருக்கிற ஸ்டாக்கையும் தூக்கிட்டு போயிருந்தான். யாரும் ஐரோப்பாவில் கிளைஃபோசேட் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. நண்பர்களே, ஒரு விஷயம் தெரியுமா, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இங்கே நிறைய விவசாய அதிகாரிகள்லாம் வர வந்திருக்காங்க, துறை இருக்கிறது. இந்த ஈரோடு மாவட்டத்தில் எத்தனை டன் கிளைஃபோசேட் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும், உறுதியாக நிச்சயமாக தெரியும். ஏன் அங்கே வந்தால் ரத்தம், இங்கே வந்தால் தக்காளி சட்னியா? ஆனால் உலகத்தின் சந்தை பொருளாதாரம் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு 10-15 தினங்களுக்கு முன்னாடி அத்தனை வணிகர்களுக்கும் ஒரு உற்சாக செய்தி. நம் நாட்டுக்கு இங்கிலாந்திலிருந்து வரக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிருக்கு. அத்தனை பொருட்களையும், அத்தனை அங்கிருந்து உற்பத்தியாகக்கூடிய உணவு, அங்கிருந்து உற்பத்தியாகக்கூடிய தின்பண்டங்கள், அங்கிருந்து உற்பத்தியாகக்கூடிய பானங்கள், அங்கிருந்து உற்பத்தியாகக்கூடிய மது வகைகள், அப்புறம் எக்ஸட்ரான்னு எல்லாத்துக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவ்வளோ வந்து கொட்ட போகிறான். இங்கே நீங்கள் 25 காசுக்கு வாங்கக்கூடிய மிட்டாயை விட 10 மடங்கு குறைவாக அங்கிருந்து மிட்டாய் வரலாம். அங்கிருந்து வரக்கூடிய மிட்டாய்க்கு இங்கே இருக்கக்கூடிய ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் எல்லா நட்சத்திரங்களும் தலையில் வச்சு கொண்டாடுவார்கள். அப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க அவ்வளோ அதை சாப்பிடும். ஏன் சார், அங்கே உள்ள மிட்டாய் தானே, அங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சட்டம்லாம் இருக்குல்லன்னா, அங்கே உள்ள சட்டம் வேற, இங்கே உள்ள சட்டம் வேற. அங்கே இனிப்பு HFSSன்னு பேர், ஹை ஃபேட், ஹை சுகர், ஹை சால்ட். இந்த 4ம் கொண்ட உணவுகளை இரவு 9 மணி வரை எந்த ஊடகத்திலும் விளம்பரம் செய்ய முடியாது இங்கிலாந்தில். இங்கே அப்படியா? எந்த இந்த மாதிரி உணவுகள் எதையும் சோசியல் மீடியாவில் விளம்பரம் செய்ய முடியாது, பண்ணா சட்டம் பிடிச்சி போட்டுரும். ஆனால் அதே குப்பை உணவு இங்கே வரும். இப்படி தான் ஏன் வந்துச்சு 1991 பெப்சி, கோக்கு, பீஸா, பர்கர் எல்லாம் 91க்கு அப்புறம் தான் இங்கே வந்துச்சு. 91க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 26 மில்லியன் இருந்த சர்க்கரை நோயாளிகள் 69 மில்லியனுக்கு இங்கே போனாங்க. நல்லா யோசிச்சு பார்க்கணும். 91 திறந்து விட்டப்ப வந்த குப்பை உணவுகள் இங்கே மிகப்பெரிய அளவில் சர்க்கரையும் இரத்த கொதிப்பையும் புற்றுநோய்களையும் கூட்டுச்சு. நான் சும்மா சொல்லலை, எல்லாம் போய் நீங்கள் தரவுகளை எடுத்து வைத்து விட்டு தான் பேசுகிறேன். அன்னைக்கு அப்படி வந்ததுன்னா இப்போ திறக்க போகிறாங்க. இங்கிலாந்தில் மட்டும் திறக்கலை, அக்டோபர் மாதத்திலிருந்து ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய பல நாடுகளோடு நாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வரோம். நண்பர்களே, நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். எனக்கு எது வேணும், எனக்கு இது வர மாதிரியான குப்பை உணவுகள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உடலுக்கு எப்படியான பாதிப்பை தரும், நம்ம தான் யோசிக்கணும். கிளைஃபோசேட் அங்கே நிறுத்திட்டான், ஆனால் இங்கே இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இவை ஒரு நேரடியாக புற்றுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இப்படியான உணவுகள் மீது சற்று எச்சரிக்கையாக. சரி, மண் இவ்வளவு கீழடைகிறது, மண்ணில் நம்ம போடக்கூடிய இந்த ரசாயனங்கள் எல்லாம் போய்
கீழே இருக்கக்கூடிய மண்புழுக்களையும் பாக்டீரியாக்களையும் கொள்ளுதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வேர் இப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கொய்யா மரம் வைத்திருக்கிறோம், அதில் ஒரு கீழே வேர் பாயுதுன்னா வேர் சர்ன்னு விட்டமின் சி, விட்டமின் ஏ, அதுக்கு வேண்டிய எல்லா லைகோபின் சத்துக்களையும் அதுவாக உரியறதில்லை. அந்த வேரில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய குட்டி குட்டி பூஞ்சைகளும், அந்த வேர் முடிச்சுகளில் ஒட்டி இருக்கக்கூடிய பூஞ்சைகளும், மண்ணில் அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிரிகளும், மண்ணில் இருக்கக்கூடிய பல சத்துக்களை எடுத்து நமக்கு கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யாவா ருசியான கொய்யாவான்னு அவை செய்கின்றன. அப்போ நீ அதை பூரா அழிச்சிட்டேன்னா அப்புறம் நீ கொண்டு கொட்டக்கூடிய ரசாயனங்களினுடைய கூறுகள் தான் நண்பர்களே மேலே வரும். ரொம்ப யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கிளைமேட் சேஞ்ச், உலகம் முழுக்க அந்த புவி வெப்பமயமாதல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், ஏற்கனவே 15% நலக்கூறுகளை நம்ம இழந்துட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முருங்கைக்காயும் இப்போ இருக்கக்கூடிய முருங்கைக்காயும் ஒன்றும் இல்லை. 15% ஆல்ரெடி குறைஞ்சிருச்சுங்கிறான். தரையில் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் தரை உப்பாகி கொண்டிருக்கிறது. சாலனைசேஷன் நடந்துட்டு இருக்கு கண்ணுக்கு தெரியாம. அதனால வரக்கூடிய எல்லா காய்கறிகள், பழங்கள் எல்லாத்துலேயும் வந்து இந்த சத்துக்கள் குறையுதுன்னு இருக்கான். கூடவே இப்படியான இந்த ரசாயன கூறுகள் கொட்டும் போதும் இந்த ஆபத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, நம் வயிற்றுக்குள்ள எப்படி மண்ணுக்குள்ள நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உயிரிகள் அங்கே கொட்டி கிடக்கிறதோ, அதே மாதிரி நம் வயிற்றுக்குள்ள கோடானு கோடி உயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு நான் இங்கே மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கேன்னா, நான் படித்த புத்தகங்கள் மட்டும் காரணம் இல்லை, என்னுடைய ஆசிரியர்கள் மட்டும் காரணம் இல்லை, என் வயிற்றில் இருக்கக்கூடிய பேர் சொல்லாத ஏராளமான நுண்ணுயிரிகளும் காரணம் நண்பர்களே. இதை படிக்க படிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன நடக்குது உள்ள? கட் பிரெயின் அக்சஸ் அப்படிங்கிறான், GBA. இன்னைக்கு உலகத்தில் மிக அதிகமாக வாசிக்கப்படக்கூடிய அறிவியல் தரவு GBA, கட் பிரெயின் அக்சஸ். வாட் யூ ஈட், வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அது ஒன்றும் சும்மா பேசுறது இல்லை, அறிவியல் அது. உன் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து ஒரு 2-வே அக்சஸ்ங்கிறான். உன் மூளைக்கு என்ன செய்தி அனுப்பணுங்கிறதையும் அது முடிவு பண்ணுது. மூளை உன் குடலுக்கு என்ன செய்தி அனுப்பணுங்கிறதையும் அந்த பாக்டீரியா தான் முடிவு பண்ணுதுங்கிறான். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. என்ட்ரிக் நர்வ்ஸ் பாத்வேமாங்க. அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய நரம்பு நுணுக்கமான நரம்பு முடிச்சுகள் எல்லாமே குடல்ல இருக்கக்கூடிய பல உயிரிகளோடு பேசி கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு ஆட்டிசம் நோயில் பல தாய்மார்கள் வேதனையோடு இருப்பாங்க. அது நோய் கிடையாது, அது எந்த விதமான சோதிச்சு பார்த்தா உடலில் எந்த தீங்கும் இருக்காது. ஆனால் அந்த குழந்தையால் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலையை செய்ய முடியாததும், அதனால் அந்த குழந்தை பிற குழந்தைகளோடு சோஷியலைஸ் பண்ண முடியாததும், பிற குழந்தைகளோடு நல்ல மொழியில் உரையாட முடியாததால் நடக்கக்கூடிய அவதி அந்த தாய்க்கு மிக அதிகமான வலியை தரும். அந்த ஆட்டிசத்துக்கு இன்னைக்கு யோசிக்கிறது அந்த கட் பிரெயின் ஆக்சஸில் தான் ஏதோ பிரச்சனை இப்போ கண்டுபிடிக்கிறான். ஒருவேளை அந்த 7ஆம் மாதம் 6ஆம் மாதத்திலிருந்து கருவை சுமந்து கொண்டிருக்கிற சமயத்தில் தாய்க்கு கிடைத்த உணவில் சிக்கலா, இல்லை பாலூட்டி கொண்டு அதுக்கப்புறம் 7ஆம் மாதத்தில் வீனிங் பீரியடில் பாலை தாண்டிய பிற பொருட்கள் கொடுக்கும்போது அந்த குழந்தையினுடைய குடலில் ஏற்பட்ட சிக்கலா, இப்படி என்று ஆய்வுகள் போய்கொண்டிருக்கிறது. ஆய்வின் முடிவுகள் எப்படி வேணாலும் வரட்டும். அடித்தள செய்தி என்னவென்றால், இனி நம் சாப்பாடு என்பது நமக்கானது மட்டும் இல்லை, நம் குடலுக்கானதும் கூட. உன் குடலுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிரியை நாம் சாப்பிட்ற சாப்பாடு சிக்கல் பண்ணுச்சுன்னா அது கண்டிப்பாக பின்னாடியோ அன்னைக்கோ ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கும் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடலின் நுண்ணுயிரியை பாதுகாக்க. நிறைய ஆய்வுகளினுடைய முடிவுகள் அவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை. 15 ஆண்டுகள் இருக்கும் நான் பேசும்போது. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலையில் அந்த நீராகாரம் குடிங்க, வெயில் காலத்தில் நீராகாரம் அவ்வளவு நல்லது என்று நான் பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். நான் எழுதிய போது அந்த நேரத்தில் எத்தனை அதில் விமர்சனங்கள் வந்தது என்று தெரியும். பழங்கஞ்சி வெறும் கார்போஹைட்ரேட்டரா, அதை நொதுக்கி வச்சு குடிச்சா என்ன பெருசாயிரும் அப்படின்னாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஒரு 200 ml பாட்டிலில் நீராகாரத்தை $2 அமேசான் விற்று கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் அப்படின்னு வித்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு அதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலையில் சாப்பிடக்கூடிய அந்த பழங்கஞ்சி நீராகாரம் குடலில் வரக்கூடிய கிரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இல்லை என்றால் சாதாரணமாக வரக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், சாப்பிட்டோன்னே மோஷன் வரும்,
மோஷன் எப்போவுமே நார்மலாக ஃபார்ம்டு ஸ்டூலாக இல்லாமல் ரொம்ப நீர்த்து போகக்கூடிய மலங்கழியக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது அந்த ப்ரோபயாட்டிக். நீராகாரத்தை காலையில் குடிங்க. அத்தனை நவீன மருத்துவர்களும் இன்றைக்கு வரிந்து கட்டி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிடு காலையில் நீராகாரம் சாப்பிடுங்க. காலகாலமாக நாம் சாப்பிட்டு வந்த விஷயந்தான். அதற்காக நான் என்றைக்குமே ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்வது உண்டு. பழையதில் உள்ளது எல்லா விஷயமும் ரொம்ப சிறப்பு, ஆக சிறப்பு. மரபு என்றாலே தலையில் வைத்து கொண்டாட வேண்டும் நான் சொல்லலை. அதில் பல தீங்குகள் இருக்குது, பல சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்களை அறிவியல் கண்களால் எடுத்து அகற்றி நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து சொல்வது தான் அறிவியலாளனுடைய கடமை. அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். மரபு என்றாலே இதெல்லாம் பழசு, புண்ணாக்கு தூரத்துக்கு போடு அப்படின்னு பேசுகிற மாதிரி முட்டாத்தனம் உலகத்திலே கிடையாது. அதுக்காக மரபு என்றால் என்ன வேணாலும் சொல்கிறேன். அதை என்ன அன்னைக்கு எழுதியிருக்கான், முன்னோர் சொன்னார்கள் எல்லாம் முட்டாள்களா அப்படியே எடுத்துக்கொண்டு சொல்கிறது முட்டாள்தனம். கொஞ்சம் நடுவில் ஒரு பாதை இருக்குது. மரபில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆய்ந்து அறிந்து இது நல்லது, இத்தனை காலம் பயன்பட்டு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். கிளிமஞ்சாரோ என்று ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாட்டிலெல்லாம் கேட்டோம் இல்லையா, ஆப்பிரிக்காவில். அங்கே ஒரு ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வின் முடிவு நேச்சர் என்கிற ஒரு பத்திரிகை, நண்பர்களை நல்லா தெரிந்து கொள்ளுகின்ற உலகத்தின் அறிவியல் இதழ்களில் நம்பர் 1 இதழ் நேச்சர். நம்பர் 1. ஆயிரக்கணக்கான அறிவியல் இதழ் இருக்கு. அந்த நேச்சரில் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் நோபல் பரிசு கிடைக்கும். சும்மா இல்லை, நோபல் பரிசு ஆர்டிக்கல் எல்லாம் அதில் தான் வரும். அந்த நேச்சரில் 2021 24 3 வருஷம் ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு கிளிமஞ்சாரோவில். என்ன ஆராய்ச்சி தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவினுடைய பழங்குடி உணவுகளை ஆப்பிரிக்க இளைஞர்களை சாப்பிட வைத்து ஒரு ஆராய்ச்சி. ஒரு 77 பேர் எடுத்திருக்காங்க. 77 பேர் எடுத்து 3 மாதம் ஆப்பிரிக்க பாரம்பரிய உணவு, 3 மாதம் அர்பனைஸ்டு உணவு. முதல் 3 மாதம் இது, அப்புறம் அடுத்த 3 மாதம் அர்பனைஸ்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர், பீஸா, அதெல்லாம் அடுத்த 3 மாதம். முதல் 3 மாதம் என்ன தெரியுமா? மெபாகி, கிருகு, உகாலி, இதெல்லாம் ஆப்பிரிக்க வேர்டு. சார் இதெல்லாம் என்ன சார், என்ன தெரியும்? மெபாகி வாழைப்பழமும் திணையரிசியும், உகாலி சோளமும் மரவள்ளி கிழங்கும், இப்படி சிறுதானியங்களையும் அவர்கள் நாட்டு பாரம்பரிய உணவையும் புளிக்க வைத்து அதை கொடுக்குறாங்க 3 மாதம். 3 மாதம் இந்த பக்கம் அர்பனைஸ்டு ஃபுட்டு. உலகத்தரமான ஆய்வுகள். எங்கெல்லாம் உடம்புல இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் இருக்கு, புற்று வருவதற்கான முதல் நிலை சாத்தியங்கள், ரத்தத்தில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. சாதாரண அதில் அந்த ஆராய்ச்சிகள் பண்ணவங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய அறிஞர்கள். 3 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி ஏப்ரல் 2025 இந்த வருஷம் ஏப்ரல் 2025 பப்ளிஷ் ஆகிட்டு என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? சிறுதானியமும் அந்த கேழ்வரகும் களியும் அந்த மரவள்ளி கிழங்கும் அந்த நாட்டு உணவுகள் சாப்பிட்ட இளைஞர்கள் அந்த காலத்தில் அத்தனை நோய்களுக்கும் எதிரான எதிர்ப்பாற்றலுடன் இருக்கிறார்கள். இந்த அர்பனைஸ்டு ஃபுட்டு சாப்பிட்டவனுக்கு அந்த எதிர்ப்பாற்றல் இல்லை. மரபு உணவுகளை உற்று பாருங்கள் என்று யார் சொல்கிறார்கள்? உலகின் அத்தனை ஆய்வறிஞர்களும் சொல்லியிருக்கான். இந்த ரிசல்ட் ஏப்ரல் 20 நேச்சரில் பப்ளிஷ் ஆகுது. அடுத்த நாள் காலையில் அமெரிக்காவிலிருந்து கார்னல் பல்கலைக்கழகத்தில் இருக்கவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். சார் நீங்கள் பேசிகிட்டே இருந்தனுடைய ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, தயவுசெய்து படிங்க. நேச்சருக்கு நான் சப்ஸ்கிரைபர் கிடையாது. உடனே ஃபோன் பண்ணி இன்னொரு நண்பர் கூட எனக்கு உடனே அந்த டிராஃப்ட் எடுத்து அனுப்பு, பிடிஎஃப் அனுப்பு. எடுத்து வாசித்து பார்க்க முழுதாக படிக்க முடியாத அளவுக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீர் நண்பர்களே. ஆனால் நம்ம இன்னைக்கும் அதை விமர்சிக்கிறவங்க இருக்காங்க. சிறுதானியத்தில் என்ன வந்துட போகுது, என்ன செஞ்சிட போகுது, என்ன செய்கிற போகுதுன்னா இதுதான் ரிசல்ட். இதை விட ஒரு பெரிய ஆய்வு நடக்க முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைமை ஆய்வு நிறுவனங்கள் நிறைய பேருக்கு நான் தொலைபேசியில் பேசுகிறேன், இப்படி ஒரு ஆய்வை இங்கே செய்யுங்க, இங்கே ஒரு சிறுதானியத்தில், நம்ம ஊர் தானியத்தில், நம்ம ஊர் கிழங்குல, நம்ம ஊர் அரிசியில் இப்படியான ஒரு ஆய்வை செய்ய முடியுமா என்றால் தாராளமாக செய்ய முடியும். செய்வதற்கான மனம்தான் வேணும், செய்வதற்கான முனைப்பு தான் வேணும். எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், இந்த அத்தனை உணவுகளும் நம் குடலுக்குள் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு நலம் பயக்கின்றன. நம்ம எதிர்ப்பாற்றல் கூடி இருக்கணும், அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும். அப்படின்னா ஒரு புற்று வருகிறது, புற்றுக்கு கீமோ தான் எடுக்கணும், இல்லை ஏதாவது மாத்திரை எடுக்கணும்னா அந்த மாத்திரை சிறப்பாக பயன்பட வேண்டும் என்றாலும் இந்த பாக்டீரியாஸ் நல்லா இருக்கணும் வயிற்றுல. இந்த கொடுக்கக்கூடிய இந்த உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் வைரஸுகளும் தான் மூளைக்கு சென்று இவனுக்கு எப்படியான எதிர்ப்பாற்றலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக உன் உயிர் நலமாக இருக்கணும்,
உனக்கு சிக்கல்கள் வரக்கூடாது. ஒருவேளை சிக்கல்கள் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வேணும் அப்படின்னா உன்னுடைய குடலினுடைய உயிர்களும் உன் மண்ணினுடைய உயிர்களையும் நாம் சேர்த்து பாதுகாக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜே. அதுதான் இன்றைக்கு இந்த உரையினுடைய சாராம்சமே. மண்ணினுடைய உயிரையும் பாதுகாக்கணும், குடலினுடைய உயிரையும் பாதுகாக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நோய் கூட்டம் பயங்கரமாக பெருகி கொண்டே இருக்கிறது. நம்மளாம் நினைக்கிறத விட பல மடங்கு கூடிக்கணும். நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க, சுற்றி சுற்றி பெருகக்கூடிய மருத்துவமனைகள் மிகப்பெரிய, எல்லாம் 1000 பெட் 500 பெட்டு, ஒவ்வொரு பெட், பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் ஹெலிகாப்டர் வாங்குறாங்க, அவசரமாக போய் அள்ளிட்டு வர்றதுக்காக வாங்குகிறோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மருத்துவமனைகள் பெருகி கொண்டே இருக்கு. ஒரு மருத்துவர் அன்றைக்கி பார்க்குறேன், ஒரு வேடிக்கையாக சொன்னார், ஆனாலும் எனக்கு அதில் பயங்கர அர்த்தம் இருந்தது. அவர் எப்போவுமே 2 ஃபோன் வச்சுருப்பார். எனக்கு இந்த 2 ஃபோன் வச்சுருக்காங்க பார்த்தாலே கொஞ்சம் கோவம் வரும். ஏன் ஒரு ஃபோன்லேயே இங்கே சீரழிக்குது. சார் பேசும்போது சோஷியல் மீடியாவோட இஷ்யூவை சொல்லிட்டு இருந்தார். 2 ஃபோன் வச்சுருப்பார். எதுக்கு அப்படின்னா, அவர் பெரிய டாக்டர், அவர் சொல்லுவார், சார் ஒன்று வந்து பேஷண்ட்டுக்கு, இன்னொன்று என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு அப்படின்னார். 10 வருஷம் முன்னாடி. ஏன்னா பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து ராத்திரியில் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருவார், இல்லை தேவைப்பட்டால் தான் அந்த நம்பரை கொடுப்பாரு, இல்லைன்னா ஃபேமிலிக்கெல்லாம் தனியாக எப்போ கேட்டாலும் கொடுப்பாரு. 2 ஃபோன் வச்சுருந்தார். நான் கேட்டேன், இது ஃப்ரெண்ட்ஸுக்குங்கிறீங்க, அது பேஷண்ட்டுங்கிறீங்க, 10 வருஷமாக அப்படி தான் வச்சுருக்கீங்களாண்ணா? 10 வருஷமாக வச்சுருக்கேன்ப்பா, ஆனால் இப்போ எதுவும் பெருசாக பிரயோஜனம் இல்லை அப்படின்னார். ஏன் அப்படின்னா, 10 வருஷத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேஷண்ட் ஆகிட்டான், இந்த பேஷண்ட் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க பேசி 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 அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக கூட்டிக்கிட்டே இருக்காங்க, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோயாளி ஆகிட்டான், அதனால் 2மே இப்போ ஈக்குவல் தான் அப்படின்னா. அந்த அளவுக்கு நோய் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது, பெரிய அளவில் கூடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு. சரி, இதெல்லாம் சரி சார், வழக்கமாக எல்லாரும் கேட்குறது என்ன தான் சாப்பிட்லாம் அது சொல்லுங்கள், அது மட்டும் சொல்லிட்டு முடிங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அதை சொல்வது உண்டு. முதல்ல இந்த உரைன்னு சொன்ன விஷயத்தில் மண்ணுயிர், அந்த மண்ணுயிர் காப்போங்கிற ஒரு விஷயத்துக்கு சிறு அக்கறை வேணும். சார் அதெல்லாம் பாசிபிளா? எல்லாராலையும் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட முடியுமா? ஆர்கானிக் உணவுகளை இந்தியா முழுக்க எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா? எல்லாருக்கும் பசியாற்றி விட முடியுமா? நிச்சயமான ஒரு கேள்விதான். ஆனால் அதற்கு ஒரு துவக்கம் வேணும் இல்லையா? பல மைல் பயணங்கள் ஒரு சில அடிகளில் தானே துவங்குது. பல மைல் பயணம் சொல்லிட்டு குத்த வச்சு இங்கேயே உட்காந்துட்டா வாழ்க்கை பூரா எங்கேயாவது போக முடியுமா? அப்போ பயணம் பெருசு தான். ஆர்கானிக்காக எல்லாத்தையும் மாற்றுறதுங்கிறது பல மைல் பயணம் தான். ஆனால் சில அடிகளை நாம் எடுத்தாலும் எப்படி எடுக்கலாம்? அட்லீஸ்ட் நம்மளுடைய வீட்டில் நமக்கு அருகாமையில் நம்ம மொட்டை மாடியில் ஒரு சிறு தொட்டி வைத்து நமக்கு வேண்டிய கத்திரிக்காயையும் நமக்கு வேண்டிய வெண்டைக்காயையும் தக்காளியையும் ஒரு 20-30 நிமிடம் மெனக்கடலில் செய்ய முடியாதா? வரும்போது பார்த்தேன், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நிறையா விதை போட்டு நல்லா நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தா நாங்களே கொடுக்குறோம் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை பேர் போய் வாங்கி கொண்டு, எத்தனை பேர் நாம் அதை தினமும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்? சிறு மெனக்கடல் வேணும், சிறு கரிசனம் வேணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் போட்டிருக்கோம். நானும் ஒய்ஃபும் சண்டை போட்டு எப்படியாவது பாதுகாத்துறோம். நீ போய் தண்ணி ஊற்று, நீ போய் மண்ணை பாரு, திடீர்னு 3 மாதத்துக்கு அப்புறம் மண்ணெல்லாம் மாற்றணும். மிக கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதில் விளையக்கூடிய வெண்டைக்காயை சாப்பிடும்போது கணக்கு கூடுதலாகவே நல்லா வருது. கண்டிப்பாக கத்திரிக்காய் மிகச்சிறப்பாகவே இருக்கிறது. சுவையின் மட்டுமல்ல, பல விஷயங்கள் அது நலமாகத்தான் இருக்குது. ஆனால் அதற்கு சிறு மெனக்கடலும் கரிசனமும் வேணும். கூட்டு பண்ணைகளாக நம்மளால் போய் 10 ஏக்கர் லேண்ட் வாங்கி ஆர்கானிக் பண்ணுறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அது வணிக ரீதியாக ஒரு தோற்று போகக்கூடிய ஒரு சூழல் தான் பல பேரும் வச்சுருக்காங்க. ஆனால் பல விவசாயிகள் இன்றைக்கும் தயாராக இருக்காங்க. அவர்கள் கூட்டாக செய்யக்கூடியதை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாதா? அந்த கூட்டுப்பண்ணை திட்டங்களில் நாம் பங்கேற்கணும். சார் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாங்க சார். 120 ரூபாய்க்கு அரிசி வாங்குவாங்களா? 180 ரூபாய்க்கு தலை படம் பார்க்க போகிறோமே, அதுக்கு எங்கே தறிகட்டு போய் கூட்டத்தில் நிற்கிறோமே ஒரு சினிமா பார்க்குறதுக்கு. இன்றைக்கெல்லாம் சென்னையில் 4 பேர் திரைப்படம் போகணுன்னா 1000 ரூபா ஆகும். ஆனால் 10 ரூபாய் வந்து ஒரு விவசாயிக்கு கூடுதலாக கொடுத்ததில் என்ன குறைந்து விட போயிடும்? அத்தனை போடக்கூடிய சட்டை பேண்ட் எல்லாமே விலை கூடி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் விவசாயிக்கு சற்று விலை கூட கொடுத்தால் கூட தவறில்லை. முடிந்த வரைக்கு நாம் இயற்கையில் விளைவிக்கப்பட்ட உணவுகளுக்கு சற்று விலை கொடுத்து சந்தோஷமாக கொடுத்து அதை மிக ஒரு மனதில் அவ்வளோ மகிழ்ச்சியாக எப்படி கொடுக்குறோம் தெரியுமா? அந்த விவசாயினுடைய வேர்வைக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பாதுகாக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மண்புழுவை பாதுகாக்கிறாங்க. அந்த மண்புழுவையும் உயிரிகளையும் பாதுகாப்பதற்கு நாம் வந்து அவர்களுக்கு கூடுதலாக தொகை கொடுப்பதில் தவறே இல்லை. அப்படி கொடுத்து நம் உணவை தேர்ந்தெடுக்கும். அது முதல் விஷயம். 2வதாக நாம் சாப்பிடக்கூடிய உணவில் முடிந்த வரை அருகாமையில் கிடைக்கக்கூடிய
நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய, நம்ம உடனே வந்து எல்லாத்தையும் வந்து சார் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார், நான் காலையில் கேமோமில் டீ தான் சார் குடிக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஹெர்பல் டீ சாப்பிட்டா நல்லது. நான் வந்து கேமோமில் டீ குடிக்கிறேன், தலைக்கு ரோஸ்மேரி ஆயில் போடுறேன். நான் வந்து இப்படி, இதுக்கு பேர் ஆர்கானிக் இல்லை. உன் பகுதியில் என்ன அருகாமையில் இருக்குது, அருகில் என்ன கிடைக்கிறது? காலையில் நான் கரிசலாங்கண்ணி டீ குடிக்கிறேன், நெல்லிக்காய் டீ குடிக்கிறேன், பப்பாளி துண்டு சாப்பிட்டுக்கிறேன். காலையில் சாப்பிடக்கூடிய இட்லியோ சிறுதானியமோ என் அருகாமையில் விளையக்கூடியதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்படி எடுத்துக்கொள்கிறேன். காலையில் சாப்பிடக்கூடிய உணவு தினம் தோசை, இட்லி, பொங்கல், பூரி, வடை, மசால் தோசைலாம் வேணாம். அது ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ நமக்கு தேவை காலையில் நல்ல காய்கறி துண்டு. நம்ம ஒரு அடுக்கடுக்காக சாப்பிடணுங்கிறாங்க. இப்போ புதுசாக சொல்கிறது, முதல்ல சாப்பிட்றதெல்லாம் காய்கறி, பழம், நிறைய நார் சத்துள்ள உணவை முதல்ல போடுங்க. ரெண்டாவது புரதச்சத்துள்ள உணவுகளை போடுங்க. மூணாவது பசிச்சா அதுக்கு மேலேயும் தேவைப்பட்ட அவல் மாதிரியான விஷயம், எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆவியில் வெந்த அவலோ சிறுதானியத்தில் செய்த பொங்கலோ இட்லியோ சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக. அதே மாதிரி மதிய உணவு சாப்பிடும்போது சிறிய அளவில், அதுவும் மரபு அரிசி வகைகள், அது ஒரு கருப்பு கவுனியாக இருக்கலாம், காட்டு யானமாக இருக்கலாம், மாப்பிள்ளை சம்பாவாக இருக்கலாம், வரகரிசியாக இருக்கலாம், கம்பஞ்சோறாக இருக்கலாம். இனிமேல் சோறு கருப்பாக, சிவப்பாக, பழுப்பாக அப்படி நிறத்தில் இருக்கட்டும். தொட்டுக்கொள்ளக்கூடிய காய்கறிகளோ புலாலோ அவை 75% இருக்கட்டும். அப்படி உங்கள் உணவு இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியத்தினுடைய அறிகுறி. இவற்றிலுக்கு சாப்பிடக்கூடிய விஷயங்களில் முடிந்த வரைக்கு இந்த ரெடி டு ஈட் உணவுகளை சாப்பிடாதீங்க. எல்லா ரெடி டு ஈட் உணவுகளையும் ஏதாவது ஒரு ரசாயன கூறு வந்து நிற்கும். அன்றைக்கி ஒருத்தர் வந்து நைட் இப்போல்லாம் பல பேர் வந்து வீட்டில் சமைக்கிறதே இல்லை. இரவு உணவு பெரும்பாலும் நகர்ப்புறங்களில், இங்கே தெரியல, சென்னை மாதிரி நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா சாரையாக பின்னாடி சோப்பு பெட்டி வச்சுட்டு சோப்பு பனியன் போட்டுட்டு ஏகப்பட்ட பேர் திரிஞ்சிட்டே இருக்காங்க. ஸ்விக்கி, சொமேட்டோ. ராத்திரிக்கு நம்ம ஊர்லாம் சின்ன பிள்ளையில நாங்கள்லாம் ராத்திரி வந்து சாப்பாடு என்னன்னா, மத்தியான சாப்பாட்டுடைய மீதி தான் ராத்திரி. சோறு கொஞ்சம் மிந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் ரசம் விட்டு கொடுப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் வத்தல் வறுத்து வடகம் வறுத்துட்டு அது திருவிழா. ஆனால் இன்றைக்கி ராத்திரி நீங்கள் மம்மி இன்றைக்கி நைட் என்ன வீட்டில், ஓ உப்புமாவா, ஐ டோன்ட் மைண்ட். நான் வந்து போய் கூகுள் பண்ணி இல்லை ஸ்வீட்டாவில் போட்டு ஒவ்வொரு நாளும் இரவை விருந்தாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு ஒரு சமூகம் மாறிக்கொண்டே இருக்குது. நான் ஃப்ரூட் சாலட் தான்ப்பா வாங்கியிருக்கேன். அன்றைக்கி ஒரு பையன் சொல்கிறான், ஃப்ரூட் சாலட் தான் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தா பழத்துண்டு, அதுக்கு மேலே ஏகப்பட்ட க்ரீம், ஏகப்பட்ட சர்க்கரை, அதில் நிறமூட்டிகள் போட்டு சில்லாக வருது டப்பாவில். ஆனால் கேட்டால் ஃப்ரூட் சாலட், அது ஃப்ரூட் சாலட் இல்லை. அது ஏன் 2 கொய்யாப்பழமும் ஆப்பிளும் ஆர்டர் பண்ணி கட் பண்ணி சாப்பிடேன். ஆனால் அதுக்குள்ளே அவ்வளவு சர்க்கரை, அவ்வளவு க்ரீமர், அதை போட்டு அதை வாங்கி இரவு உணவில் சாப்பிட்றாங்க. நண்பர்களே, ஒவ்வொரு மெனக்கடலிலும், அதை நான் அடிக்கடி சொல்கிறது, நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும். கைதட்டுற ஆண்கள் எல்லாம் அடுப்பங்கரைக்கு போகணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இதெல்லாம் சார் சூப்பர் சார், நேற்று பேப்பரில் ஒன்று பார்த்து பதறிட்டோம். எனக்கு ஒருத்தர் அனுப்பி விடுறான், சிறுதானியம் செய்து தராத மனைவியை அடித்து கொலை. அதை எனக்கு ஒருத்தர் அனுப்புகிறா, டே பாத்தியா அப்படின்னு பேப்பரில் வந்துருக்கு. அது ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய ஒரு சிக்கல். ஒவ்வொரு வேளை உணவில் நாமும் முழுமையாக அதில் ஈடுபடணும். அது மதியமோ காலையோ இரவோ மகிழ்ந்து ஈடுபடணும். நாம் சமைக்கிற ஒரு அம்மா வீட்டில் யாரோ ஒருவர் ஒரு பணியில் இருக்காங்கன்னு இன்னொருத்தர் செய்யலாம். அப்படி பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேளை உணவிலும் சிறு கரிசனமும் அக்கறையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நண்பர்களே, மிக மிக முக்கியமான விஷயம், நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக உள்ளே இருக்கு. பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. நம் உடலினுடைய ஒவ்வொரு செல்களுமே ஒரு காலத்தில் ஒரு தனி உயிரி என்று அறிவியல் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, அந்த அறிவியல்லாம் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அவையெல்லாமே ஒன்றோடு ஒன்று பேசி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறான் செல்களில். அதில் வந்து இப்போ புரோட்டியோனமிக்ஸ், மெட்டபாலமிக்ஸ் அதெல்லாம் படிக்க எத்தனையோ விஷயங்கள் வந்து நமக்கு புரிபடாத விஷயங்களை நம் முன்னோர்கள் ஒருமித்து சொல்லியிருக்கிறார். அவர்கள் அறிவியலில் ஒருமித்து சொல்லியிருக்காங்க. நல்லதை நல்லதை செய், நல்லா இரு, உடல் பயிற்சியை நல்லா உதவிச்சுக்கோ, உணவை இப்படி திட்டமாக சாப்பிடு. இதைத்தான் அவங்களுக்கு மெட்டபாலமிக்ஸ் பற்றி தெரியாது. ஆனால் இன்றைய அறிவியல் எடுத்து சொல்லும்போது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று முதல் இந்த அழகான அரங்கில் எனக்கு ஒவ்வொரு முறை ஈரோடு புத்தக காட்சியை பார்க்கும்போது அவ்வளவு பெருமிதமாக இருக்கும். தமிழகத்தில் இப்படி புத்தக திருவிழா வேறு எந்த மாவட்டங்களிலும் நடக்காது. அவ்வளவு சிறப்பாக, அதிலும் குறிப்பாக ஸ்டாலின் சாருடைய ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, அந்த நேர ஒழுங்கு. 6 மணிக்கு நாங்கள் வரும்போது இங்கே 10 பேர்,
இன்றைக்கு 300 400 500 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் அது அவருடைய 25 வருட அனுபவம். 6 மணிக்கு இங்கே யார் வந்தாலும் வரட்டாலும் நம்ம பேசலாம் டாக்டர் வாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அந்த ஒழுங்கு, இந்த ஒழுங்கு இங்கே உட்கார்றதோடு மட்டும் இல்லை, 230 அரங்கு இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஒரு புத்தகம், ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு புத்தகத்தை தயவு செய்து வாங்கி விட்டு செல்லுங்க. புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கத்தை உலகத்தில் எதுவும் கொடுக்க முடியாது. நேற்று இரவு நான் வண்டியில் வரேன், ட்ரெயினில் வரேன், வரும்போது ஒரு புத்தகம் படிச்சுட்டு வரேன். 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு 100 சிறுகதை பழைய பேராசிரியர் வி அரசு என்கிறவர் அதை வந்து தொகுத்திருக்காரு. என்ன புத்தகம் தெரியுமா? அத்தனையும் சிறுகதைகள். அதனுடைய முன்னுரையில் அவர் எழுதுறாரு, தினம் ராத்திரி ஒரு கதை படிங்க, உலகு உங்களுக்கு தெரியும். நான் நேற்று ராத்திரி 2 கதை படித்தேன். புதுமை பித்தனின் செல்லம்மாள் அப்படின்னு ஒரு கதை. தம்பி வந்து ராகவேந்திரன் பேசும்போது மரணத்தை எதிர்கொண்ட ஒரு மனிதரை பற்றி அவர் பேசினார். செல்லம்மாள் அப்படி தான் கதை ஆரம்பிக்கும் போதே அவள் வந்து செத்துருப்பா. 1930களே 40களே வந்திருக்க கதையாக இருக்கணும் அது. அந்த மரணித்த தன் மனைவியை மரணத்துக்கு முன்னாடி நடந்த ஓரிரு மாதங்களில் அவர்கள் இருவருக்கும் நடந்த உரையாடலை வைத்து அந்த கதை எப்படி இருக்கு படித்து முடிக்கும்போது சென்னை சேலம் வந்து இறங்குற வரைக்கும் என் மனசில் செல்லமாக இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சித்த வைத்தியனை வந்து பார்க்குறான், அப்பவும் பார்த்தேன். சித்த வைத்தியனை கூப்பிட்டு வராங்க, நாக்கில் செந்தூரத்தை தடவுறாங்க, மூக்கில் சுக்குப்பொடியை ஊதுறாங்க, எப்படியாவது எந்திரிச்சிட மாட்டானான்ட்டு. அதுக்கப்புறம் காய்ச்சல் கொதித்து உடல் முடியாது வரும்போது ஒரு எல்எம்பி, அன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ் இல்லாதனால எல்எம்பி டாக்டரை லைசன்ஸ்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் இருப்பாங்க, அந்த டாக்டர் வராரு. சித்த வைத்தியர் நடந்து வராரு, எல்எம்பி படித்த டாக்டர் ரிக்ஷாவில் வராரு. அதெல்லாம் கதையில் வரக்கூடிய விஷயம். ரிக்ஷாவுக்கு 4 அணா கொடுத்துரு அப்படிங்கிறாரு அந்த எல்எம்பி டாக்டர். சித்தா டாக்டர் அங்கே வந்து சித்த வைத்தியர் வந்து 1 அணா வாங்கிட்டு போகிறாரு. இப்படியெல்லாம் அந்த கதைக்குள்ளே அந்த காலம் இருக்கிறது. அந்த கதைக்குள்ளே செல்லம்மாளும் அந்த பிரம்மநாயகம் பிள்ளை அந்த கதையினுடைய கதாநாயகன் அவர்களுடைய உரையாடலில் எனக்கெல்லாம் அதெல்லாம் வேணாம், ஒரு காப்பியை போட்டு கொடு, தந்தி கொடுக்குவா, அம்மா வர சொல்லவா, அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு ஏன் வீணாக காசு செலவாக்குறேன், நான் எப்படி போய் சேர்ந்துருவேன், கூப்பிடாத. இப்படி அவர்களுக்குள்ள நடக்கிற உரையாடல் வறுமையான நாட்களில் 15 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, முதலாளி என்னெல்லாம் கேள்வி கேட்குறாரு, அந்த துணியை எடுத்து வந்து 3 சேலையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து பச்சை புடவை எனக்கு வச்சுக்கிறான்னு எடுத்து வைக்கிற, மறக்காமல் அந்த 2 புடவையை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக இறந்து போன செல்லம்மாளுக்கு அந்த பச்சை புடவையை மாட்டி விடுகிற அந்த பிரம்மநாயகம் இன்னும் என் மனசில் இருந்து கொண்டே இருக்கிறார். அது இங்கே இருக்கிற புத்தகத்தில் கிடைச்சது. அடுத்த கதை நான் படித்தது சிலிர்ப்பு, தி ஜானகிராமனோடது. ஜானகிராமன் பற்றி தெரியும், அவருடைய கதை எவ்வளோ நல்லா இருக்கும். சிலிர்ப்பை நான் ஏற்கனவே பவா செல்லத்துறை ஒரு முறை பேசி இதை கேட்டிருக்கிறேன். அப்படியே சிலிர்க்க வைக்கும் அந்த கதையெல்லாம். இன்னைக்கு யாராலும் எழுதவே முடியாது. அதை திரும்ப அது படிச்சோன்னே அந்த கதை தான் ஞாபகம் வந்துருச்சு, ஆனாலும் வாசிக்கணும்னு தோணி அப்படியே முழுக்க வாசிக்கிறேன். அந்த பையன் வந்து இதே தான் திருச்சி ஸ்டேஷனில் அந்த பையன் வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு ஒரு அப்பா ஏறுறாரு. எதிர்த்த இருக்கையில் வந்து ஒரு பொண்ணை வச்சுட்டு ஒரு அம்மா இருக்குது. 2 பேருக்கும் நடக்கிற உரையாடல் தான் சிலிர்ப்பு. அந்த குழந்தை, அந்த சின்ன குழந்தை, பெண் குழந்தையை கல்கத்தாவிற்கு வேலைக்கு அனுப்புகிறார்கள் 10 வயதில். 10 வயதில் அந்த கல்கத்தாவுக்கு வேலைக்கு அனுப்புகிற அந்த பெண் குழந்தை மாமா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர பையன், இருவர்களுக்கும் நடைய இருக்க உரையாடல் அந்த காலத்தை தெளிவாக நம்ம காட்டுது. இந்த பையன் வந்து ட்ரெயினில் ஏறும்போது மாமாட்ட ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கி தாங்கிறான். ஆரஞ்சு அன்றைக்கி மிகப்பெரிய விஷயம். அவர் காதில் விழாது போல் திரும்பி நின்னாராம். பிச்சு மாமா ஏன் நான் சொல்லுவதை கேட்காம திரும்பி நின்னாரு, தெரியுது இல்லை பேசாமல் இரு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அவர் 900 ரூபா சம்பளம் வாங்கி பெரிய பணக்காரன்னு சொல்லியிருக்க, நீ 100 ரூபா தானே வாங்குறியா, எனக்கு 100 ரூபா தான் சம்பளம் யாரா சொன்னார், பிச்சு மாமா தான் சொன்னார் அப்படிங்கிறான். அந்த காட்சிகளெல்லாம் எனக்கு நாடகம் மாதிரி அப்படியே நிற்குது மனசில். ஆனால் ஆரஞ்சு பழத்தை வாங்கி கொடுக்கல, இவர் போய் ஓடி போய் வாங்கி கொடுக்குறாரு, அப்பா மட்டும் வாங்கி கொடுக்குறாரு. ஏத்தாப்பில் அந்த பிள்ளை வந்து கல்கத்தாவுக்கு வேலைக்கு போகிற பிள்ளைகிட்ட கேட்குறாரு, நீ என்னம்மா செய்வே, நீயே சின்ன பிள்ளையா இருக்க, நான் 10 பாத்திரம்லாம் தேய்ப்பேன், உலை வைப்பேன், துணி மடித்து போடுவேன், பிள்ளைய பார்ப்பேன், சின்ன பிள்ளைய பார்ப்பேன், வரிசையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த வேலைக்கார சிறுமியாக அங்கே போகிறவன். தஞ்சாவூர் வந்து அவர்கள் இறங்கிய காட்சி அப்படி தான் முடியுது. வெளியே வரும்போது பையன் கையில் ஆரஞ்சு பழம் இல்லை. என்னப்பா அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டான்ப்பா, அவள் ஊருக்கு போகிறா அப்படின்னு சொல்லிடுவாரான். அவருக்கும் சிலிர்த்தது, எனக்கும் சிலிர்க்கிறது சொல்லும் பொழுது. நண்பர்களே, இப்படியான கதைகள் கொட்டி கிடக்கிறது இங்கே. என்னுடைய தலைமாட்டுக்கு அருகாலே எப்பொழுதுமே நான் தேவதேவன் கவிதைகளை வச்சுருக்கேன். வண்ணதாசனுடைய தீராநதி இருக்கிறது, யுவன் சந்திரனுடைய மௌன யாத்திரிகன் இருக்கிறது. இப்போது என்னுடைய கரையில்
அதை எடுத்து படித்து ஒரு 10 பக்கம், ஒரு 5 பக்கம் படிக்க முடியும் போது நான் சித்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தை யோசிக்கிறேன். நவீன அறிவியலில் என்ன எனக்காக போட்டிருக்கிறான், நான் எப்படி சித்த மருத்துவத்தை செம்மைப்படுத்தி கொண்டு செல்வதற்கு நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காலம் முழுக்க படித்தாலும், மாலையில் இரவில் தேவதேவனுடைய ஒரு கவிதையும் வண்ணதாசனுடைய ஒரு வரியும் யுவன் சந்திரசேகரோட வரியும் ஏதேதோ என் மனதில் செல்கிறது, ஏதேதோ கொடுக்கிறது. எப்படி பேசணும், எப்படி சொல்லணும், எல்லா விஷயத்தையும் கொடுக்கிறது. நண்பர்களே, இப்படியான புத்தக கண்காட்சிகளில் பல்வேறு விஷயங்களை பேசுகிறோம். ஆனால் இது எல்லாத்திற்கும் மூலம் அங்கே கொட்டி கிடக்கிறது. நீங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய்க்கு ஒரு புத்தகங்களை வாங்கி செல்லுங்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய அறிவு இயக்கத்தை ஈரோடு புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடத்தி வருவதற்கான மிக மிக முக்கியமான காரணம். நம்மை அறியாமல் நமக்குள் ஒரு நகர்வு நடக்கும் என்றால் அது புத்தகங்களால் மட்டும்தான் நடக்கும். இந்த மாதிரி புத்தகங்கள் படித்ததுனால தான் பல நேரம் வரும்போது யோசிச்சுட்டு வரேன், இத்தனை உயிரி வயிற்றுக்குள்ளே இருக்குது, இத்தனை மண்ணில் இவ்வளோ உயிர் இருக்குது. அந்த எந்த உயிருக்கும் ஜாதி கிடையாதுங்க. இந்த உயிரிகள் மதங்களோடு போட்டி போடுவதில்லை, இந்த உயிரிகள் ஜாதிகளாக அடித்துக் கொள்வதில்லை. ஆனால் நாம் ஜாதிகளாலும் மதங்களாலும் உயிர்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த எறும்பை விட, அந்த பட்டாம்பூச்சியை விட, மண்புழுவை விட கேடுகட்ட ஒரு மனிதர்கள் தான் நாம தான் அப்படின்னு எனக்கு தோணுகிறது. அப்போ அந்த மண்ணுயிர், அந்த நுண்ணுயிரை விட இந்த உயிருக்கு ஒன்றும் பெரிய நேயம் இல்லை, பெரிய மனித நேயம் என்கிற விஷயம் இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை அறிவியலாகவும் மட்டும் பார்க்காமல் வாழ்வியலாகவும் பார்க்கணும். சமூகத்தினுடைய பக்கவாட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் பார்க்க வேண்டும். வெறும் வயிற்றுக்கு சோறும், நமக்கு மட்டும் சிறுதானியமும், நமக்கு மட்டும் ஆர்கானிக்கும் நினைக்காம இந்த உயிரியை பற்றியும், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு அழுக்குகளை பற்றியும், அதை விலக்க நம் குடும்பத்தில் அப்படியான சிக்கல் வரக்கூடாது. நம் குழந்தைகள் ஒரு பரந்த மனதோடு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈரோட்டு மண்ணின் பெரியார் அன்றைக்கு சொன்னாரே, அந்த விஷயங்களையும் உள்ளே எடுக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசியுங்கள். என்றைக்கு நாம் தலை குனிந்து வாசிக்கிறோமோ அன்றைக்கு நாம் தலை நிமிர்ந்து நிற்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.